மருதீஸ்வரர் கோயிலாண்டிருந்து ராமேஸ்வரம் கோயில் வரைக்கும் அம்மா பிச்சாந்தேகி அவர் என்ன தானம் பண்ண முடியும்? அவரே தர்மத்துக்காக உட்கார்ந்துருக்கார். அவரால் என்ன தானம் பண்ண முடியும்? பண்ண முடியாது இல்லையா? ஆனால் கோயில் வாசலில் உட்கார்ந்து இருக்கிற பொழுது அங்கே இருக்கக்கூடிய தேவாரமோ பிரபந்தமோ ஏதோ ஒரு சொற்பொழிவோ ஏதோ ஒரு பஜனையோ அவர் காதில் விழும். அந்த காதில் விழும் பாருங்க. அதை கேட்டுண்டே உட்காந்து ஐயா தர்மம் பண்ணுங்க ஐயா, ஐயா அம்மா தர்மம் பண்ணுங்கம்மா அப்படி கேட்குறா இல்லையா? அப்போ அங்கே யாரோ ஒருவர் சொல்கிறார், என்ன நாமம்? கோவிந்தா 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 கோவிந்தா. இப்போ நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இது ஆரம்பிக்கும் பொழுது இது திருமலா திருப்பதி தேவஸ்தானம்ன்றதுனாலையும் இன்னொன்று நான் சொல்லுவது கருட புராணம்ன்றதுனாலையும் தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அதை விடுத்து நான் கோபிகா ரமணன்னு சொன்னேன். கோபிகா ரமண கோவிந்தா அப்படின்னா நீங்கள் எல்லாரும் கோவிந்தா சொல்லணும். கடைசி வார்த்தை இந்த கோவிந்த நாமம் நான் முடித்த உடனே நீங்கள் எல்லாரும் கோவிந்தா சொல்லணும். ஏன்? ஒரு கேள்வி வருதா? நம்மால் ஒரு பசுமாட்டை வாங்கி கொண்டு போய் ஒரு கோயிலுக்கு கோதானம் கொடுக்க முடியாது நம்மால். ஏன்னா நமக்கு அந்த அளவுக்கு வசதி கிடையாது. வசதி இருந்தாலும் மனசு கிடையாது. எனக்கு தெரிஞ்சு நிறைய பேருக்கு கோடி கோடியாக செல்வம் இருக்குது. அவங்கெல்லாம் அம்மாண்ணா இங்கே போடுற வழக்கம் இல்லை, போ என்ன பண்ணுறது, கர்மாவை என்ன பண்ண முடியும்? அது மட்டும் இல்லை, நல்வழியில் வந்த செல்வம் நல்ல வழிக்கு போகும். 4 பேருக்கு அந்த செல்வம் பயன்படும். நல்வழியிலே வராத செல்வம் என்ன ஆகும்? தீய வழிக்கு தான் போகும். இல்லைன்னா ஏதாவது யாருக்காவது போய் சேரும். அந்த சொத்தை யார் சாப்பிட்ணுன்னு எழுதி வச்சுருக்காலோ அவளுக்கு போய் சேரும். இந்த கர்மா. அப்போ என்ன பண்ணோம்? வாழுகிற பொழுதே இருக்கிற பொழுதே ஒரு 4 பேருக்கு நன்மையாக கொடுத்துட்டு போயிடணும். ஆனால் நம்ம போகும்போது ஒன்றுத்தையும் கொண்டு போகிறதில்ல, அது நிஜம். கொண்டு வந்தது ஒன்றும் கிடையாது, கொண்டு போகிறது ஒன்றும் கிடையாது. இடைநடுவே இருக்கிறது தான் எல்லாம். நம்ம வச்சுட்டு இருக்கிற மொத்தமும் அவ்வளோதான். அரை நான் கயிறு, அண்ணா கயிறுன்னு சொல்லுவோமே, அதை கூட கட் பண்ணி எடுத்துடுவா. ஒன்றே ஒன்று, இந்த பெண்களுக்கு மட்டும் கொஞ்சம் முன்னுரிமை. என்ன பண்ணுவா? பெண்களுக்கு தங்கத்தின் மீது கொஞ்சம் ஆசை. அதனால் என்ன பண்ணுவான்னா, இறந்துட்டதுக்கு அப்புறமா அந்த மூக்கில் இருக்கிற மூக்குத்தியை கட்டி அதனுடைய திருகாணியை வாயில் போட்டு அனுப்பி விடுவா. இது தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். பெண்ணுக்கு தங்கம்னா ரொம்ப பிடிக்கும், பொண்ணுன்னா ரொம்ப பிடிக்கும். பெண்ணுக்கு பொண்ணு பிடிக்கும். அதனால் அந்த குழந்தை அதை போட்டமிச்சா அந்த குழந்தை ஆன்மா சாந்தி அடையும் என்பது ஒரு ஐதீகம். அதுக்காக அந்த மூக்குத்தியினுடைய திருகாணியும் இல்லை, ஒரு சில பேர் வசதியாக இருந்ததுன்னா அந்த மூக்குத்தியை வாயில் போட்டு அமுச்சு விட்ருவா. அது மட்டும்தான் அந்த பெண்ணுக்கு. அதை கூட மனசு இருந்தா. எனக்கு தெரிஞ்ச ஒரு அடியார், அவரும் ஒரு சொற்பொழிவாளர், மகாபாரதம் பேசுவார். இந்த மாதிரி தனி நிகழ்ச்சியில் மகாபாரதம் பேசுவார். அவர் தாய் இறந்து விட்டாள். அவர் தாய் இறந்துட்டாங்க. அந்த அம்மா வைர மூக்குத்தி போட்டுருந்தா. என்ன மூக்குத்தி? வைர மூக்குத்தி போட்டுருந்தா. கொண்டு போய் அண்ணன் கொல்லி வச்சுட்டு அந்த மேலே மண்ணை போட போகிறாங்க. ஏங்க மூக்குத்தியோடு அப்படியே போடாதீங்கன்னு அந்த மூக்குத்தியை கைட்ட முடியல. மூக்கை அறுத்து அதை எடுத்தார். பெண்ணுக்கு தான் பொன்னாசு இல்லை, ஆணுக்கும். இன்னைக்கும் அவருக்கு அந்த பட்டம் கொடுத்துக்கிறாங்க, அம்மா செத்துட்டு மூக்குத்தியே மூக்கு அறுத்து எடுத்தவர் அவர் அப்படின்னு. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, உலகத்தில் ஆசை இல்லாத மனிதர்கள் இல்லை. அந்த ஆசையை துறக்கக்கூடிய நாமாவளி. நான் கோவிந்தா சொன்ன பொழுது நீங்கள்லாம் வாய் விட்டு சொன்னால் நோய் விட்டு போகும். கோன்னா பசு, இந்தான்னா தானம். கோவிந்தா, கோவிந்தோ சொல்லக்கூடாது, கோவிந்தா அப்படின்னா என்ன அர்த்தம்? தா. அவரும் கொடுப்பார், நாமும் கொடுப்போம். 2 அர்த்தம்.
இப்போ எல்லாம் சேர்ந்து சொல்கிறீங்களா? வைகுந்த பெருமாளுக்கு கேட்கணுமா? எங்கே இருக்கிற பெருமாளுக்கு? ஆமாம், 86,000 காத தூரம் அந்த இடத்துக்கு போகணும். 86,000 கோடி மைலும் சொல்லப்படுகிறது. சொர்க்கத்துக்கும் நமக்கும் டிஸ்டன்ஸ், தொலைவுகள். அப்போ இந்த இடத்துல இருக்கக்கூடிய இறைவனுக்கு, அதுவும் இன்னைக்கு போகி, இன்னைக்கு அவருக்கு கேட்டால் அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். என்ன கேட்டால்? இன்னைக்கு அவர் கேட்டால் ரொம்ப சந்தோஷப்படுவாராம். யார்? திருமாலாக இருக்கக்கூடிய பெருமாள். மார்கழி முடிய போகிற ஸ்டேஜ் இது, இன்னைக்கு முடிய போகுது. 33 கோடி தேவர்களுக்கு விடியற் காலை பொழுது நாளை காலை 6 மணியோட முடிவடையுது. அதுக்குள்ள நாம் அந்த பகவானுடைய நாமத்தை சொல்லிட்டோம்னா நம் கர்மா என்று சொல்லக்கூடியது தீரும் என்பது ஐதீகம். இப்போ சொல்லலாமா? கோபிகா ரமண கோவிந்த கோவிந்த. அதை நல்ல சொல்லும் பொழுது வாய் விட்டு சொன்னா நோய் விட்டு போகும் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று அஷ்டலட்சுமி கடாட்சம் கிடைக்கும்னு அர்த்தம். இன்னொன்று என்னது? ஒரு கோதானம் செய்த புண்ணியம் கிடைக்கும்னு அர்த்தம். இன்னைக்கு போகி இல்லையா, அதனால் அந்த வார்த்தையை சொல்லும். அதே மாதிரி நேற்றைக்கு கருட புராணம் சொன்னோம். ஆரம்ப ஸ்டேஜ் மட்டும் ஒரு 4 சொல்லி கொடுத்தேன். 4 தான் தெரிந்து கொண்டோம். இதில் இருக்கக்கூடியது சாதாரண இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 32 வகையான பொருள் அடக்கம் கருட புராணத்தில் இருக்குது. 4 தான் நம்மால் நேற்றைக்கு தெரிந்து கொள்ள முடிந்தது. 5வது சொல்கிறார் யமலோகத்திற்கு போகும் வழி. 6வது ஜீவன் செலுத்தும் பாதையில் பரிதவித்தல். பாவ புண்ணியங்களை ஆராய்ந்து சொல்லும் 12 சிராவாணர்கள். சித்திரகுப்தன் கணக்கும் நரகமும், யமபுரியும் யமதர்ம ராஜாவும், பிரேத ஜன்மம் விளைவிக்கும் துன்பம், தோஷ பரிகாரமும் முதன்மையானவர்கள் பூஜித்தலும், பிரேத ஜன்மம் அடைய காரணங்கள், ஜனன மரண விதிகள், புத்திரர்கள் பௌத்திரர்கள், கர்மா. இதுவரைக்கும் 14 சொல்லியிருக்கேன். இன்னைக்கு எவ்வளவு நம்மால் பார்க்க முடியுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இது பெரிய புராணம். பெரிய புராணம்னா வேறு ஒன்று இருக்குது, பெரிய புராணம் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது வேறு. இது ரொம்ப பெரிய கதை. அதை நமக்கு 3 நாளில் ஷார்ட்டாக சுருக்கி கொடுக்க முடியாது. ஏன்னா நரகமே 84 லட்சம் நரகம் இருக்கான். எவ்வளவு? ஆமாம், 84 லட்சம் நரகம் இருக்குது. சரி, 84 லட்ச நரகத்தை நம்மால் சொல்லணும் இல்லையா? அதில் 84 லட்ச நரகத்தில் 28 நரகம் ரொம்ப கொடுமையான நரகம், ரொம்ப ரொம்ப கொடுமையான நரகம். அந்த நரகம் என்னன்றதை முதல்ல நான் உங்களுக்கு சொல்கிறேன். தமிரஸ்ரம் அப்படின்னு ஒரு நரகம், இது முதல் நரகம். 2வது அந்த தமிரஸ்ரம் அப்படின்னு ஒரு நரகம். 3வது ரௌரவம் அப்படின்னு ஒரு மகா ரௌரவம் அப்படின்னு ஒரு நரகம். அடுத்து கும்பிபாகம், காலசூத்திரம், அசிபத்ரம், பன்றிமுகம், அந்தகூபம், கிருமி போஜனம், அக்னி குண்டம், வஜ்ரகண்டகம், சன்மாலி, வைதாரணி, பூயோதகம், பிராணரோதம், விஷசனம், லாலாபாஷம், சரமேயாதனம், அதாவது அவிசின்னு பேரு, அது ஒரு நரகம் இருக்கான். பரிதாபனம், பரிபாத்தனம் அப்படின்னு ஒரு நரகம் இருக்கான். சஸ்திர கர்மத்தம், ரோக சனகனம் அதாவது ரோஷகனம், சூல பிரதோம் அப்படின்னு சூல புரோதம் அப்படின்னு ஒரு நரகம். தந்த சுகம், வாடாரோதம், பரியவர்த்தனகம், சுசிமுகம் அப்படின்னு 28 நரகம் முக்கியம். ஏன் 84 லட்சத்தில் இந்த 28 முக்கியம். 84 லட்சம் இருக்கு.
84 லட்ச யோனி பேதம் இருக்கு. ஒரு பிறவிகள் இருக்கு இல்லையா, அந்த 84 லட்ச யோனி பேதமும் 84 லட்ச நரகம் இருக்கிறது. ஒரு யோனிக்கு ஒரு நரகம். அப்போ எந்த நரகத்துக்கு யார் போவா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யாரோ ஒரு அம்மா கேட்டா, நாங்கள்லாம் சில தவறுகள் செய்கிறோமே, அதுக்கு பரிகாரம் உண்டா? நாங்கள்லாம் சில பாவங்கள் பண்ணுறோமே, அதுக்கெல்லாம் பரிகாரம் உண்டா? பாவம்னு தெரிஞ்சு பரிகாரம் உண்டா? பாவம்னு தெரிஞ்சா அதுக்கு பரிகாரம் உண்டா? தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி அது பரிகாரத்தில் கொண்டு போய் விட முடியும்? பரிகாரம்னு ஒன்று கிடையவே கிடையாது. அது தெரியுமா? முதல்ல நானும் ஜோதிடம் படித்திருக்கிறேன். ஆமாம், ஜோதிடம் படித்திருக்கிறேன். ஆனால் ஜோதிடர்கள் அனைவருமே சொல்கிறாங்க, இந்த பரிகாரம் செய்தால் இது சரியாகும், இந்த பரிகாரம் செய்தால் இது சரியாகும், இந்த பரிகாரம் செய்தால் இது சரியாகும். அதுக்கு என்ன மூல காரணம்னு எந்த நேரத்திலையாவது நாமெல்லாம் யோசித்தது உண்டா? ஒரே ஒரு காரணம்தான். என்ன காரணம் தெரியுமா? இந்த பரிகாரம் நான் செய்துவிட்டேன், இது நடந்துவிடும் என்கின்ற உங்க மன தைரியமும் மனதில் இருக்கக்கூடிய ஆறுதலான ஒரு விஷயமும் உங்கள் எண்ணம் பாலிக்கும். அவ்வளவுதாங்க. உங்க எண்ணம் இருக்கே அது பலிக்கும். அப்போ நீங்க நல்லதை பேசணும், நல்லதை சிந்திக்கணும், நல்லதை பார்க்கணும், நல்லதை கேட்கணும், நல்லதை செய்யணும். நான் இப்போ பிரசங்கம் மட்டும் பண்ணிட்டா போதாது, நான் நல்லது செய்யணும். நான் 4 பேருக்கு அறிவுரை சொன்னா போதாது, என்னால முடிந்த நல்லதை நான் 4 பேருக்கு செய்யணும். அப்பதான் என்ன கிடைக்கும்? அந்த மனம். இப்போ நான் என்ன நினைக்கிறேன், பரிகாரம் செய்துட்டேன், இது சரியாயிடும் என்று என் மனம், உள்மனம், ஆழ்ந்த மனம், ஆழ்மனம் சொல்லுகிறது. அதனால தினமும் இந்த பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டோம், இது நடந்துரும். இந்த பரிகாரம் பண்ணிட்டு வந்துட்டோம், இது நடந்துரும். இது தினமும் சிந்திக்க 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 எண்ணத்தை செயல்படுத்தி கொடுக்கிறார். நம் எண்ணம் என்னமோ அதை செயல்படுத்தி கொடுக்கிறார். இன்னொன்று, தவறு செய்தால் தண்டனை நிச்சயம். யாரா இருந்தாலும். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். கடவுளே ஆனாலும் 14 வயசு பகவானுக்கு. எத்தனை வயசு? 14. பெண்கள் குளிக்கிற இடத்துக்கு ஆண்கள் போகக்கூடாது, ஆண்கள் குளிக்கிற இடத்துக்கு பெண்கள் போகக்கூடாது. இவர் போனார். போனதோடு நிறுத்தலை, பெண்களுடைய ஆடையை எடுத்து வச்சுட்டார், மறைச்சி வச்சுட்டார். பெண்கள் கரையில் பார்க்குறாங்க, ஆடை இல்லை, புடவை, ஜாக்கெட்டு, பாவாடை எதுவும் இல்லை. இல்லாத பொழுது அந்த பெண்கள் பார்க்குறாங்க, யார் எடுத்துருப்பா? அப்போ இவர் புல்லாங்குழல் வாசிக்கிறார் பகவான். இப்போ வாசித்த அடுத்த வினாடி பார்க்கிறா, அங்கே இருக்கிற பெண்கள் எல்லாம் சொல்கிறாங்க, கிருஷ்ணா நீ ஆண், எப்படி இங்கே வரலாம்? நீங்கள்லாம் பெண்களாடி, கிருஷ்ணா இது என்ன சந்தேகம்? பின்ன இடையில ஒரு ஆடை இல்லாமல் குளிக்கிறதெல்லாம் பெண்களா? ஆற்றுல குளிக்கிற பொழுது இடையில ஆடையில் உடுத்தணும். நம்ம வீட்டு பாத்ரூம்லேயே நாம் குளித்தாலும் இடையில ஒரு ஆடை உடுத்தி குளிக்கணும். நம்ம மேலே தீர்த்தம் படுது இல்லையா, அவ ஒரு பெண், அவளுக்கு கூச்சம் இருக்குமா? ஆடை இல்லாமல் குளிச்சா தோஷம் வருமா? தீர்த்தத்திற்கு தோஷம் கிடையாது. எது? நதிகளுக்கு தோஷம் கிடையாது, கடலுக்கு தோஷம் கிடையாது, குளத்துக்கு தோஷம் கிடையாது, ஏரிக்கு தோஷம் கிடையாது, குட்டைக்கு தோஷம் கிடையாது. அப்போ தீர்த்தம் என்கின்ற எந்த இடத்தில் இருக்கின்றதோ அதற்கெல்லாம் தோஷம் கிடையாது. தோஷம்னா என்னது? நம்ம ராகு தோஷம், கேது தோஷம், செவ்வாய் தோஷம் அப்படின்னு என்ன அர்த்தம்? கெடுதல்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? கெடுதல், தீமைன்னு ஒரு அர்த்தம். இப்போ அந்த தோஷம் நம்மை பிடிக்காமல் இருப்பதற்காக தான் நம்ம நீராடவே செய்கிறோம். இப்போ அந்த தோஷம் நம்மளை பிடித்து கொள்ளுமா? அப்போனா என்ன அர்த்தம்? இந்த ஜலதோஷம் பிடிக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? என்ன காரணம்? இடையில ஆடை உடுத்தாமல் குளிச்சா அந்த கங்காதேவி சாபம் கொடுப்பாலாம். ஒரு பெண் தானே நீ, இடையில ஆடை உடுத்தி குளிக்கணும் இல்லையா? ஒரு ஆண் தானே, இடையில ஆடை உடுத்தி கொடுக்கணும் இல்லையா? நானும் உன் பாவத்தை, உன் அழுக்கை கழுவுவதற்காக தானே வந்திருக்கேன். எனக்கும் கூச்சம் இருக்கும் அல்லவா? பேரு மட்டும்தான் நதின்னு பேரு, நீருன்னு பேரு, தண்ணின்னு பேரு. தாகத்தையும் தீக்குது, நம்ம உடம்பையும் கழுவுது, நம்ம பாவத்தையும் கழுவுது.
அப்போ நாமெல்லாம் எவ்வளவு என்னவாக இருக்கணும்? பக்தியோட இருந்து இடையில ஆடையை உடுத்தி குளிக்கணும். இப்போ கிருஷ்ணர் சொல்லுகிறார், ஆடை இல்லாமல் குளித்ததுனால உங்கள் ஆடையை நான் எடுத்தேன். சரி, நாங்கள் இப்போ இந்த தவறை நாளையிலிருந்து பண்ண மாட்டோம், இப்போ எங்கள் ஆடையை கொடு. சரி, அப்படியா, கொடுக்குறேன் வாங்க. 2 கரமும் மேலே போய் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லி தலைக்கு மேலே கரம் கூப்பி கோவிந்த நாமத்தை சொன்னால் கொடுத்து விடுறேன். இந்த பெண்கள் சொன்னாங்க, செத்தாலும் சாவும், நீயும் ஆண்மகன், நாங்களோ பெண்கள், நாங்களோ ஆடை இல்லாமல் இருக்கிறோம், நாங்கள் எப்படி கரை மேலே வந்து ஆடையை வாங்குறோம்? செத்தாலும் சாவும் கிருஷ்ணா, என்ன பண்ண மாட்டோம், ஆடையை வந்து வாங்க மாட்டோம்ன்றா. இது சொன்ன அடுத்த வினாடி பார்த்தா என்ன பண்ணுறா, ஐஸ் கட்டியாக்கு. வருண பகவானே, அந்த யமுனா நதி ஐஸ் கட்டியாக்கு. ஐஸ் கட்டியில் எவ்வளவு நேரம் இருக்க முடியும்? இந்த பெண்கள் எல்லாம் வறட்சி போய் அப்படியே கை கால் எல்லாம் நடுங்கி போய் ஃப்ரீசரில் வச்ச ஐஸ் கட்டி மாதிரி ஆயிருக்கா. எல்லாம் அப்படியே நிற்கிறா பொம்மை மாதிரி. அப்பையும் வரல. அப்போ தான் காட்டுறார், இந்த பெண்கள் இறந்துருவாங்களோன்ற பயத்தில் பகவான் காட்டுறார், முன் ஜென்மத்தை காட்டுறார். ராம அவதாரத்தில் ராமபெருமான் காட்டுக்கு போகிறார். அப்படி காட்டுக்கு போகிற பொழுது இந்த முனிவர்கள் 16,000 பேர் முனிவர்கள், அவங்க எதிர்கொண்டு அடைக்கலாம்னு வரும் பொழுது ராமபெருமானுடைய அழகை பார்த்துட்டாங்க. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, ஜன்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமா என்னும் 2 எழுத்தினால். வந்தாராம், இருந்தாராம், போனாராம், உட்காராம், சாப்பிட்டாராம், தூங்கினாராம், பேசினாராம், கொடுத்தாராம், இறந்தாராம். எல்லாத்துலேயும் ராமத்தை சொல்லலாம். ஆனால் நாமெல்லாம் அப்படியா கூப்பிட்றோம்? வாயன், உட்காரன், இருப்பியா, போடுவியா, அப்படிதான் இப்பெல்லாம் நம்மளாம் பேசுகிறோம். யாராவது நல்ல வார்த்தை பேசுகிறோம், வாங்க, உட்காருங்க, இருங்க, அதெல்லாம் யாரும் சொல்கிறதே கிடையாது. அதுவும் இப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வயசானவங்களை பார்த்தாவே, ஏ பெருசு சும்மா இருக்க மாட்டேன், ஒரே தொந்தரவாக போச்சு. எல்லாம் வயசானவங்களை பார்த்தாவே ஒரு மாதிரியாக பேசுகிறான். எல்லாம் அட்வைஸ் பண்ணாலும் ஏற்றுக்கிறதில்ல. போதும் போதும், தெரியும் எங்களுக்கு, நீ ரொம்ப தெரிஞ்ச மாதிரி எல்லாம் பேசக்கூடாது, எங்களுக்கு தெரியாது, உனக்கு என்ன தெரியும்? யாரை கேட்குறா? ஆமாம், இப்போ இருக்கிற குட்டீஸ் மொத்தமே கேட்குது, எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிட்டா. ஆனால் அந்த இளைஞர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இளைஞர்களுக்கும் என்ன தெரியாதுன்னா அனுபவம் கிடையாது, எதையாவது செய்து போய் மாட்டிக்குவா. அது மாதிரி இங்கே பகவான் இப்போ காட்டுறார். பகவான் காட்டிய உடனே அந்த ராமபெருமான் போன பொழுது இந்த முனிவர்களுக்கு ஒரு எண்ணம் வருது, இந்த ராமன் மட்டுமே ஆண், நாம் எல்லாம் பெண், பெண்ணா இருந்து ஒரு முறை கட்டி தழுவ மாட்டோமா அப்படின்னு எண்ணம் வந்துடுச்சு. ஆசை. இந்த ஆசைக்கு ஒரு பிறவி கொடுத்துட்டா. அவங்களே ஏற்கனவே முனிவர்கள், முற்றும் துறந்ததுனால, ஆசையை துறந்ததுனால தான் அவங்க முனிவர்கள். ஆனால் அந்த முனிவர்களுக்கு இப்போ ஒரு ஆசை வந்ததுனால அவர்களுக்கு ஒரு பிறவி கொடுத்துட்டார். நாம் ஆசைப்படுறதுக்கெல்லாம் எத்தனை பிறவி தருவார்னு யோசிக்கணும். நாம படுற ஆசைக்கெல்லாம் எத்தனை பிறவி தருவார் என்று யோசிக்கணும். இப்போ அவர் சொல்ல அடுத்த வினாடி பார்த்தார், இவரை கட்டி அணைக்கலான்னு போறாங்க முனிவர்கள். ராமர் நில்லுன்ட்டார். சிந்தையாலும் சீதையை தவிர மற்ற 2 மாந்தரை தீண்டேன். ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவின்னு 3 பொண்டாட்டி எங்க வைகுந்தத்தில் இருக்கிற பெருமாளுக்கு. ஒருத்தி இங்கே வந்துக்கிறா பூமிக்கு சீத்தையாக. மற்ற 2 மாந்தரை மனசால நினைக்க மாட்டேன், எப்போ இந்த அவதாரம் முடிகிற வரைக்கும் நினைக்க மாட்டேன், அது அர்த்தம். மற்ற பெண்களை நினைக்க மாட்டேன் என்பது ஒரு அர்த்தம். 2 அர்த்தம் தான் அதில் இருக்கு. இப்போ இதை சொன்ன அடுத்த வினாடி பார்த்தாங்க முனிவர்கள், சொல்கிறாங்க, கிருஷ்ணா கிருஷ்ணா, ராமா ராமா, ஏன் ராமா எங்களை ஒரு முறை அணைக்க வேண்டான்னு சொல்கிறேன். இல்லை, உங்கள் எண்ணத்தில் தூய்மை இல்லை. சரி, இந்த ஆசையை எப்போ நிறைவேற்றுது? அடுத்த அவதாரத்தில். இப்போ அந்த 16,000 முனிவர்கள் 16,000 கோபஸ்ரீகளாக இங்கே பிறந்திருக்கிறார்கள், அவதாரம் செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு பகவான் சொன்னபடி சொல்லிய வண்ணம் வந்தார். அவர் அனுகிரகத்தை தர வந்தார். இந்த பெண்கள் அந்த அனுகிரகத்தை ஏற்க தகுதியற்றவர்களாக ஆகிவிட்டார்கள். அதனால அவர் என்னமோ அனுகிரகம் பண்ண வந்தார், இவங்க வேண்டான்ட்டாங்க, அதனால் அவர் போயிட்டாருன்னு சொல்லுவாங்க.
பழி நாளைய தினத்தில் என் மீது வராது அப்படின்னு பகவான் சொன்னார். இப்போ அங்கே நிற்கிற அத்தனை பேரும் என்ன பண்ணிட்டா, ஆஹா இவர் யாரு, நம்ம வீட்டுக்காரரு. யாரு? நம்ம வீட்டுக்காரர். நம்ம வீட்டுக்காரர்கிட்ட நமக்கு என்ன வெக்கம்? 2 கையும் தூக்குனாங்க, மேலே போனாங்க, கோவிந்தா கோவிந்தான்னு சொன்னாங்க, ஆடையை வாங்கினாங்க, உடுத்துனாங்க, போயிட்டாங்க, வாங்கியாச்சு. ஆனால் அந்த பெண்கள் முன் ஜென்மத்தில் வாங்கியதற்கு கொடுத்த வரம் இது, இப்போ நிவர்த்தி அடைச்சிட்டார். ஆனால் இந்த ஜென்மத்தில் அந்த பெண்களை நிர்வாணமாக ஐஸ் கட்டியில் நிற்க வைத்ததனுடைய பாவத்தை பகவான் அனுபவிக்கிறார். அந்த பெண்களுக்கு தாலி கட்டல பகவான், முன் ஜென்மத்தில் கொடுத்த வரத்தின் காரணமாக அந்த பெண்கள் அந்த இடத்திற்கு அனுகிரகம் செய்யப்பட்டது, அவ்வளவுதான். ஆனா அதுக்கு முன்னாடியே இவர் இந்த நிகழ்வை நடத்தி விட்டார். அப்ப என்ன அர்த்தம்? இவர் குற்றம் புரிந்தவர். இப்ப குற்றம் புரிந்ததனால தண்டனை யாருக்கு? பகவானுக்கு கொடுக்கணும் இல்லையா? இவர் சுபத்திரையை கல்யாணம் பண்ணிட்டு இவர் போறார். எதுக்கு போறார்? சீதனம் கொடுக்க போறார். அங்க நீச்சல் விளையாட்டு விளையாடுறாங்க. இவர் போய் நீச்சல் விளையாட்டு விளையாடின்னு இருக்கும்போது அந்த கௌபீனம் என்பது காணாம போயிடுச்சு. பெண்ணறிவு நுண்ணறிவு எல்லாம் கரைமேல இருந்தா. பாமா, ருக்மணி, சுபத்திரை, திரௌபதி, பாண்டவர்கள் கரையேறியாச்சு. பகவான் கரையேறல. எல்லாரும் முன்ன போங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு திரௌபதி அம்மா தான் உடுத்தி இருந்த பட்டுப்புடவையை கிழிச்சு கல்லு வச்சு பின்பக்கமாக தூக்கி எறிந்தா. அதுக்கு வந்தது தான் அந்த பழமொழி, பெண் புத்தி பின் புத்தி. பின்னால் இருக்கக்கூடிய இறைவனுடைய மானத்தை காப்பாற்றியவள் பெண்ணறிவு நுண்ணறிவு. அலங்காரம் அபிஷேகம் பண்ணும்போதெல்லாம், கடவுளுக்கு அபிஷேகம் பண்ணும்போதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஆனால் அலங்காரம் பண்ணும்போது ஸ்க்ரீன் போட்டுருவா. யாருன்னா பார்க்குறோமா? ஆடை இறைவன் உடுத்தி கொள்ள போகிறார், அதை நம்ம பார்க்கக்கூடாது. அதனால் பின்பக்கமாக தான் தூக்கி எறிஞ்சா. இறைவன் உடுத்தி கொண்டு மேலே வந்தார். வந்தவர் சொன்னார், நாளைய தினத்தில் மான சம்ரட்சணம் என்று ஒன்று வருமே, ஆனால் உனக்கு நான் என்ன தரேன்? கோடி கோடியாக தரேன். அவர் சொன்னார். அதே மாதிரி கொடுக்கவும் செய்தார். இப்போ கடவுள் தவறு செய்ததற்கு கடவுளே தண்டனை அனுபவித்தார். அதே புராணத்திலிருந்து இன்னொன்னும் சொல்கிறேன். என்னென்னமோ துரியோதனை கொல்வதற்காக பண்ணார். காந்தாரி இடத்துல போய் தர்மராஜா நிற்பதற்கு பயந்தார். எல்லாம் யுத்தம் முடிஞ்சது. 40 நாள் உட்காந்து காசியம்பதியில் கங்கை கரையில் உட்காந்து இறந்து போன எல்லாருக்கும் திதி கொடுத்துட்டார். 1 கோடி பேருக்கு உட்காந்து திதி கொடுத்தார். எவ்வளவு? 1 கோடி பேருக்கு உட்காந்து திதி கொடுத்தார் தர்மராஜா. கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறமா பார்த்தார், வாக்கு தர்மா உனக்கு பட்டாபிஷேகம்னார். எனக்கு வேண்டாம், இந்த 4 பேர் கொடுங்க யாருக்காவது. இது என்னடா, நீ ஆட்சி பண்ணுறதுக்காக தாண்டா இவ்வளவு யுத்தமே நடந்தது, இப்போ வேணான்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம்? அதுக்கு சொன்னார், நான் சண்டை கேட்கலையே, இவ்வளோ பேர் சாகணும்னு ஆசைப்படவே இல்லையே, யுத்தம் வேண்டியது இந்த 4 பேர், இவங்களுக்கே கொடு, எனக்கு வேண்டான்னார். அப்புறம் எல்லாரும் வியாச பகவான் மற்றும் இருக்கக்கூடியவர்கள்லாம் அறிவுரை சொன்னாங்க. சரி, நான் பட்டத்தை ஏற்றுக்கிறேன். ஆனால் பட்டத்தை ஏற்பதற்கு முன்னதாக என் பெரியம்மா பெரியப்பாவை நான் போய் பார்க்கணும். ஆனால் நான் எப்படி போய் பார்ப்பது? 100 பிள்ளைகளை பத்தவ, ஒன்று கூட இப்போ உயிரோடு இல்லை. அவள் என்னை பார்த்து நினச்சி பாவி கொன்னுட்டியானா நான் பாவி ஆகிட மாட்டேனா? நான் போக மாட்டேன்னார். அப்போ பகவான் பார்த்தார், நீ போவாத, முதல்ல நான் போகிறேன். அவள் கோபத்தை முதல்ல யார் போகிறாங்க அவன் மேலே தான் காட்டுவா, அதனால் நானே போகிறேன்னு அத்தை வணக்கம்னார். கிருஷ்ணா, என்னென்னமோ பண்ணி என் வம்சத்தையே அழிச்சுட்டியே, 36 ஆண்டு காலம் கழித்து உன் எதுகுலம் அழிய கடவது சாபம் கொடுத்தா. அப்போ பகவான் ஒரு வார்த்தை சொன்னார், அத்தை நான் உன் பிள்ளைகளை கொல்லலை, நீ தான் கொன்ன. பாவி 100 பிள்ளைங்களை நான் எப்படா கொல்லுவேன்? அத்தை, ஒவ்வொரு நாளும் பிள்ளைகள் போருக்கு போகும்போது உன் காலில் வந்து விழுந்தாங்க தானே? ஆமாம் விழுந்தாங்க. நீ மகா பதிவிரதை தானே, பத்தினி தானே, உன் சொல் பழித்திருக்கும் அல்லவா? நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ எனக்கு சாபம் கொடுத்தாய், ஒரு வார்த்தை சொன்னேன். என்ன வார்த்தை சொன்னேன்? பத்தினி சாபம் பழிக்கட்டும்னு. என்ன சொன்னேன்? பத்தினி சாபம் பழிக்கட்டும்னு சொன்னேன். இப்போ எனக்கு அது பழிக்க போகிறது, நான் ஒத்துக்கொண்டேன். 36 வருஷம் கழிச்சு என் யாதவ குலம் அழியட்டும், பத்தினி சாபம் பழிக்கட்டும்னு ஏற்றுக்கொண்டேன். ஆனால் இதையே நீங்கள் ஏன் உன் பிள்ளைகளுக்கு யுத்தத்திற்கு செல்லுகிற பொழுது
வெற்றி உங்களுக்கு உண்டாகட்டும் ஏன் சொல்லல? பத்தினி தானே சொல்லியிருந்தா பழிச்சிருக்குமே. நீங்க என்ன சொன்னீங்கன்னு யோசித்து பாருங்க. நானா என்ன சொன்னேன்? தர்மம் எங்கு உள்ளதோ அங்கு வெற்றி உண்டாகட்டும். அதானே சொன்னீங்க, அதானே சொன்னீங்க. ஆமா, அதான் சொன்னேன். என்ன சொன்னேன்? அதான் சொன்னேன். அப்போ யாருக்கு இது காரணம்? உன் பிள்ளைகளை கொன்றது யார் காரணம்? நீதானே, உன் வார்த்தை தானே, உன் வார்த்தை. அதை சொன்னார். அப்போ பகவான் என்னென்னமோ செய்து தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வும், இறுதியில் தர்மம் வெல்ல வேண்டும் என்று அவர் செய்தது அதர்மமாகவே இருந்தாலும் அதற்கு தண்டனை உண்டு. கடவுளுக்கே தண்டனை உண்டுன்னா நாம பண்ற கர்மாவுக்கு தண்டனை இல்லையா? பார்வதி அம்மா சிவலோகத்தில் உட்கார்ந்துருக்கா. எல்லாரும் உட்கார்ந்து சிவபெருமானை தியானம் செய்து, சிவனும் சிவனேன்னு உட்கார்ந்துருக்கார். அடுத்த வினாடி இவளுக்கு என்ன தோணுச்சோ தெரியல, சிவபெருமான் கண்ணை மூடிட்டா. அவர் கண்ணை மூடி தான் அந்த தியானத்தில் இருக்கார். மூணாவது கண்ணா நெற்றிக்கண் எப்பயும் ஓப்பன் பிளேஸில் இருக்கும். அதை அப்படி திறந்துட்டு மற்ற இரு கண்ணை மூடிக்கொண்டு அவர் அப்படியே ஞானத்தில் பார்த்து கொண்டிருக்கிறார். உலகத்தை ஞான கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறார். இவ எல்லாத்தையும் சேர்த்து மூடிட்டா. சிவபெருமான் ஒரு சனம் எல்லா ஜீவன்களும் இருளில் மூழ்கியது. நமக்கு கரண்ட் இல்லாமல் நேர்த்திக்கு ஆப்பான மாதிரி. அப்போ எல்லாம் இருளில் மூழ்கியது இல்லையா? உடனே பார்த்தார், நீ போய் பூலோகத்தில் மானிட பெண்ணாக பிறக்க கடவுது, சில ஆண்டு காலம் தவம் செய்த பிறகு என்னை வந்து சேர கடவுதுன்னு அமுச்சு வச்சிட்டார். அப்படி சேர கடவுதுன்னு அமுச்சு வச்சார். யோசிச்சு பாருங்க. அப்பேற்பட்ட பார்வதி அம்மையாருக்கும் என்ன உண்டு? தண்டனை உண்டு. அப்போது நாம் செய்கிற பாவத்துக்கெல்லாம் தண்டனை இல்லையா? உண்டு தானே. ஒன்றே ஒன்று என்னன்னு கேட்டால், ஒரு முறை நான் ஒரு தவறை செய்வேனே ஆயேன், அந்த தவறை மீண்டும் தவறு என்று தெரிந்துவிட்ட பிறகு அந்த தவறை மறுபடியும் மறுபடியும் நான் செய்யாமல் இருந்தால் அது பாவக்கணக்குக்கு போகாது. ஒன்று, நான் ஒருவருக்கு தீங்கு இழைத்தால், தீங்கு என்று தெரிந்து பாவம் என்று தெரிந்து நான் அவர்களுக்கு செய்தது துரோகம் என்று தெரிந்தால் அவர்களிடத்தில் போய் நான் மன்னிப்பு கேட்டால் நான் தெய்வமாகிறேன். அது வயசு வித்தியாசமெல்லாம் பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. யாராவேனாலும் இருக்கலாம், யாராவேனா இருக்கலாம். நான் உங்களுக்கு தெரியாமல் பண்ணிட்டேங்க அந்த தப்பை, இனிமே அந்த தப்பு செய்ய மாட்டேங்க, என்னை மன்னிச்சிடுங்க கேட்கணும். எவர் ஒருவர் அந்த மன்னிப்பை கேட்கிறாரோ, மீண்டும் அந்த தவறை செய்யாமல் இருக்காரோ, அவருக்கு நரகத்தில் வேலை இல்லை. எங்க வேலை இல்லை, நரகம் போகணும்னு அவசியம் இல்லை. அப்போ செய்யக்கூடிய பாவத்திற்கு எல்லாருக்கும் தண்டனை உண்டு. தண்டனை இல்லாதவர்கள் எவரும் இல்லை. உங்களுக்கு பாரதம் தெரியும் தானே? ஓரளவுக்கு பாரத கதை தெரியும் எல்லாருக்கும். ஆனால் தர்மராஜா ஏதாவது பாவம் பண்ணியிருக்காரா? ஒரு பாவமும் செய்யாதவர். ஆனால் அவரே நரகத்துக்கு போனார். அவரும் நரகத்திற்கு போனார். நான் எதுக்கு இதை உங்களுக்கு உதாரணமாக சொல்லுகிறேன்னா, நாம் செய்யக்கூடிய தவறை மீண்டும் மீண்டும் செய்து பாவக்குழியில் போய் விடக்கூடாது. என்ன குழியில்? பாவக்குழியில் விடக்கூடாது. யாருக்கும் தெரியல நம்ம செய்கிற பாவம். என்னது? நம்ம யாருக்கும் தெரியாமல் தானே அதை செய்கிறோம். இப்போ ஒருத்தவங்க பொருளை திருடுறோம், ஒருத்தங்க பணத்தை திருடுறோம், ஒருத்தங்க எதையோ செய்கிறோம். அதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாதுன்னு நம்ம நினச்சின்னு இருக்கோம். ஆனால் ஓப்பன் பிளேஸில் கடவுள் 2 பேரை வச்சுன்னு இருக்கா. யார் அவங்க? ஓப்பன் பிளேஸில் 2 பேரை வச்சுருக்கா. இல்லை இல்லை, 2 பெண் தெய்வம். சொல்லுங்கோ. தெரில. என்னம்மா பண்ணுறது, காலையில் சாப்பிட்ட டிஃபனே ஞாபகம் இருக்க மாட்டேன்து. இந்த மேட்ரு புதுசு இல்லை, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்.
ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இதே விசிராந்தியில் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். தெரியல, மண்டையில் ஸ்டாக் இல்லை, இருக்க மாட்டேன்து. அப்போ என்னன்னா, இந்த பூமி மாதா ஓப்பன் பிளேஸ், ஆகாசவாணி ஓப்பன் பிளேஸ், இதுக்கு எந்த மூடி போட்டு மூடுவீங்க? ஆகாசவாணின்னு பேர் அவளுக்கு. அதை வச்சு தான் தூர்தர்ஷன் ஆகாசவாணின்னு சொல்லுவா. அதுக்கு பேர் என்னது? ஆகாசவாணின்னு பேரு. ஆகாயராஜன் ஆகாசவாணி, தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆகாயவாணின்னு பேர் அவளுக்கு. அதாவது 3,60,00,000 பேர் நிவாத கவசர் காலகேயர்கள். இவங்க இறைவனிடத்தில் தவம் பண்ணாங்க. இறைவனிடத்தில் தவம் பண்ணி அந்த தவத்திற்கு வரம் வாங்கினாங்க. என்ன வரம்னா, சாகா வரம் கொடுன்னாங்க. அப்போ சரி என்று இறைவன் பார்த்தார், இது சாகா வரத்தை கொடுக்க முடியாது, வேற எதனா கேளுங்க, எங்க மரணத்திற்கு ஒரு ரகசியமான வரம் தரணும். வரம் வாங்கியாச்சு, இறைவனும் போயிட்டார். அவங்க படாத பாடுபடுத்துறா. யாரே? தேவர்களை, சித்தர்களை, ஞானிகளை, யோகிகளை, மனிதர்களை, மிருகத்தை, எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் பண்றா. நிவாத கவசர் காலகேயர்கள்னு பேர். இந்திரனால வெல்ல முடியல, பிரம்மாவால வெல்ல முடியல, யாராலையும் அவர்களை வெல்லவே முடியல. சரி, என்ன பண்றது? அதை விட இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள்லாம் பூமியில தான் ஃப்ளாட் போட்டு வீடு கட்டின்னு இருக்கேன். அவங்க ஆகாயத்துக்கு நடுவில் வீடு கட்டின்னு இருக்கா, பறக்கிற வீடு. உங்களை மாதிரியும் அவதாரம் எடுப்பா, என்ன மாதிரியும் அவதாரம் எடுப்பா. இந்திரனாக வருவார், சந்திரனாக வருவார், சூரியனாக வருவார். எப்படி வருவார்னே அவரால் சொல்ல முடியாது. காலனை வென்றதனால அவர்களுக்கு காலகேயர்கள்னு பேர், நிவாத கவசர் காலகேயர்கள்னு பேர். சரி, கடைசியாக அர்ஜுன பெருமான் சிவபெருமான் கிட்ட தவம் இருந்து 5 ஆண்டு காலம் தவம் இருந்து பாசுபதம் வாங்கிட்டார். இந்திரன் இந்திர லோகத்துக்கு கூட்டு போய் பட்டம் கொடுத்தார். எங்களால் இவரை வெல்ல முடியல, பாசுபதத்தை கொண்டு இந்த நிவாத கவசர் காலகேயர்களை வெல்லுங்கள் அனுப்பிச்சு வச்சார். அனுப்பி வச்சா அவரும் எவ்வளவோ யுத்தம் பண்ணி பார்க்கிறார், பாசுபதத்தை விடுறார். ஆனால் அவன் எவனும் சாவலை, ஒருவனும் சாவலை. இப்போ மாதலின்னு பேர், இந்திரனுடைய தேரோட்டிக்கு பேர் மாதலின்னு பேர். அவனை இவர் கேட்குறார், அர்ஜுனர் கேட்குறார், இவங்க ரகசியம் தான் என்ன, எனக்கு ஒன்றும் புரியல. அப்போ ஆகாசவாணி சொல்றான். இது என்ன பண்ணிட்டார்? சத்தியம் பண்ணிட்டார். சிவபெருமான் இந்த நிவாத கவசர் காலகேயர்களுக்கு சத்தியம் பண்ணியிருக்கார், இந்த ரகசியத்தை யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, சத்தியமா என் வாயிலிருந்து அந்த உண்மை வராது. யாரு? சிவபெருமான் சொல்லிட்டு போயிட்டார், சொல்லிட்டு போயிட்டார். ஆனால் இந்த ஆகாசவாணியும் பூமி மாதாவும் ஓப்பன் பிளேஸில் இருக்காங்கன்னு சொன்னல, ஓப்பன் பிளேஸில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு காது கேட்டுண்டே தான் இருக்கும், கண்ணு பார்த்துண்டே தான் இருக்கும். அப்போ அவர்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சதா? அர்ஜுன பெருமான் கிட்ட சொல்றார், கையும் வாயும் ஒன்றாக இருக்கின்ற பொழுது பானம் போட்டால் அவர்களுக்கு மரணம் வரும். இப்ப சொல்லிட்டார். இப்ப அர்ஜுன பெருமான் கையும் வாயும் ஒன்னா எப்படி வைக்கிறது? அதுக்கு ஒரு திருவிளையாடல் பண்ணணும். மாதலி தேரை வீட்டுக்கு திருப்பு. அர்ஜுனா, வெல்லவில்லையா, அவர்களை கொல்லவில்லையா, திரும்பி எப்படி இந்திரலோகத்துக்கு போவது, இந்திரன் என்ன நினைப்பார், அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ வீட்டுக்கு தேரை திருப்பு. ஆமாம், ரிட்டன் ரிவல்ஸில் திருப்புறது எவ்வளோ வேகமாக திருப்புவேன்? அது திருப்புவேன் எப்படியும் 9,70,000 யோசனை ரிட்டன் திருப்புவேன். ஏன்? ஆஞ்சநேய சுவாமிகள் எவ்வளவு வேகமாக போவாரோ அவ்வளவு வேகமாக நான் திருப்புவேன் தேரை. ஆஞ்சநேய சுவாமிகள் எப்படி வேகமாக போவார்? ஜோன்னு மழை பெய்யுமா? அப்படி சொன்னால் தான் புரியும் நமக்கெல்லாம். நல்ல கனமான மழை பெய்யுமா? இடி, மின்னல், புயல், காற்று அந்த மாதிரி பெய்யும். அப்படி பெய்யக்கூடிய மழையில் ஒரு துளிக்கும் மற்றொரு துளிக்கும் இடையில் பூந்து போவார் ஆஞ்சநேய சுவாமிகள், தன் மீது ஒரு துளி கூட விழாம. அப்ப அதுக்கு எந்த வேக கட்டுப்பாட்டு கருவி வைப்பது? அவருக்கு எந்த வேக கட்டுப்பாட்டு கருவி வைக்க முடியும்? யோசிச்சு பாருங்க. அவ்வளவு வேகம், அந்த அளவுக்கு நான் ரிவர்ஸில் திருப்புவேன் இவர். அப்படியா? சரி, அப்படியானால்
இப்போ வீட்டுக்கு திருப்பிட்டார். இப்போ அந்த நிவாத கவசர் காலகேயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா கை தட்டுறாங்க. என்ன தட்டுறாங்க? அர்ஜுனன் தோத்து போறான்னு கை தட்டிட்டு இந்த கையை எடுத்து வாயில வச்சு விசில் அடித்தாங்க. முதல்ல விசில் அடிக்க கற்றுக் கொடுத்தவங்க அவங்க தான். நிவாத கவசர் காலகேயர்கள்னு பேர். யாருக்காவது விசில் அடி தெரியுமா? யாருக்காவது தெரியுமா? என்னம்மா நாங்கெல்லாம் பெண்கள் அடிக்கிறாங்களாம்பா, அடிக்கிறாங்களாம்பா பெண்கள் கூட விசில் அடிக்கிறதுக்கு. விசிலே பாட்டு பாடுறாங்க. யார் அது? இல்லை, அது மேடையில் பாடுறவங்க விசிலே பாட்டு பாடுவாங்க. அது ட்ரைனிங் எடுத்து அவங்களுக்கு அந்த பாடல் அப்படி வரும். அந்த விசில் அடிக்கக்கூடியதை முதல்ல கற்றுக் கொடுத்தவர்கள் நிவாத கவசர் காலகேயர்கள் என்று பெயர். இப்போ எதுக்கு இந்த கதையை சொன்னேன்னா, இந்த பூமி மாதா என்று சொல்லக்கூடியவளுக்கும் ஆகாசவாணிக்கும் மூடி கிடையாது. எதை போட்டும் மூட முடியாது. பிரபஞ்சத்திற்கு மூடி கிடையாது. நாம் செய்யக்கூடிய பாவங்கள் அத்தனையும் பிரபஞ்சம் கணக்கெடுத்து கொண்டிருக்கும். நம்ம நினைக்கிறோம் யாருக்கும் தெரியாது. நம்ம செய்யக்கூடிய கர்மாக்கள் பாவங்கள் யாருக்கும் தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அது நிஜமல்ல. இந்த பூமி மாதாவுக்கு அது தெரியும், ஆகாசவாணிக்கு அது தெரியும், பிரபஞ்சத்திற்கு தெரியும், பஞ்சபூதங்களுக்கு தெரியும். அப்போ அந்த காலம் கீதையில பகவான் சொல்றார், அர்ஜுனர் கேட்கிறார், தவறுகள் செய்யக்கூடியவனுக்கு தண்டனை நாம கொடுக்காவிட்டால் யார் கொடுப்பது? தவறு செய்தால் தண்டனை கொடுக்கணும் அல்லவ? அப்ப சொல்றார், தவறு செய்தவனு தண்டனை நீ கொடுக்க வேண்டாம், நேரடியாக பிரபஞ்சம் பார்த்து கொள்ளும். காலத்தை போன்று தண்டனை கொடுக்கக்கூடியவர்கள் உலகத்தில் இல்லவே இல்லை. ஏன்? நான் இளமையில தப்பு பண்ணுவேன், யாருக்கும் தெரியாது. இளமை வயது என்னை எல்லா தவறுகளையும் செய்ய வைக்கும். நான் நினைச்சிட்டு இருப்பேன் எனக்கு தண்டனையே கிடையாதுன்னு. ஆனால் முதுமைன்னு ஒன்று வரும்பொழுது நான் என்னென்னலாம் பண்ணணும் அது எல்லா ரியாக்ஷனும் எனக்கு திருப்பி ரிட்டர்ன் வரும். நான் என்ன பண்ணுறேனோ அவ்வளவும் வரும் ரிட்டர்ன். அப்போது அந்த ரிட்டர்ன் வருகிற பொழுதுதான் எனக்கு அப்போ ஞானோதயம் பிறக்கும். காலம் கடந்து விட்டது. கண் கெட்டதுக்கு அப்புறமா கிழக்க உதிச்சா என்ன, மேற்க உதிச்சா என்ன, கண்ணு கெட்டு போச்சு. சூரியனை பார்த்து செய்ய வேண்டிய நமஸ்காரம், அந்த சூரிய நமஸ்காரம் கண் கெட்டதற்கு அப்புறம் மேற்கு பார்த்து சூர்யா உனக்கு நமஸ்காரம் சொல்ல முடியுமா? சொன்னாலும் என்ன பிரயோஜனம் இருக்கு? மேற்கு என்ன ஆகும்? சூரியன் அஸ்தமனம். நம்ம வாழ்க்கையும் அஸ்தமனம் ஆகிற ஸ்டேஜ். இப்போ நமஸ்காரம் பண்ணி என்ன பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அப்போ தவறு செய்கிற பொழுதே தவறு என்று நமக்கு தெரிந்து விட்டால் இன்னொன்று இருக்கு, மனசாட்சின்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதற்கு நீங்கள் தவறு செய்த அடுத்த வினாடி அது உங்களுக்கு சுட்டி காட்டிடும். அதான் கடவுள். எல்லாருடைய உங்களை பார்த்த உடனே நான் வணக்கம் சொல்கிறேன் தெரியுமா? அது உங்களுக்கல்ல வணக்கம். எல்லோருடைய இதயத்துக்குள்ளும் இறைவன் இருக்கிறார். மனசாட்சி என்று சொல்லக்கூடிய இறைவன். அது உங்களுக்கு நான் செலுத்துகிற பொழுது உங்கள் இதயத்துக்குள் இருக்கக்கூடிய ஆன்மாவிற்கும் அந்த இறைவனுக்கும் நான் சொல்லக்கூடிய அஞ்சலி, வணக்கம். அவருக்கு நான் அவரை வணங்குகிறேன். அப்போ எல்லாம் என்ன பாவம் செய்தவராக இருந்தாலும் அவருக்கு மனசுக்குள்ளேயும் ஒரு இறைவன் இருக்கிறார். அப்போ அந்த இறைவனுக்கு நான் வணக்கம் சொல்கிறேன். அதுதான் அடிப்படையான தத்துவம். அதை நான் செய்ய மறந்துட்டேன்னா நித்திய கர்மாவில் ஒரு மைனஸ். நித்திய கர்மானா என்னது? தினமும் அன்றாட நம்ம வாழ்க்கையில் நம்ம வேலைகள் செய்கிறோம் இல்லையா, அதில் ஒரு கர்மாவில் அது மைனஸ் ஆகிடும். அப்போ இங்கே சொல்லுகிற பொழுது இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டீங்க தெரியுதா? இப்போ புரிஞ்சிச்சா? தவறு செய்தால் என்ன நிச்சயம், ஆனால் மறுபடியும் தவறு செய்தால் நரகம் நிச்சயம். மறுபடியும் தவறு செய்தா ஆண்டவனுக்கே அந்த பிரச்சனைன்னா நாமெல்லாம் அடியார்கள், நமக்கு வருமா வராத? அப்போ என்ன பண்ணக்கூடாது?
தவறு செய்யக்கூடாது, பாவம் செய்யக்கூடாது. அது சின்னதாக இருந்தாலும், நேற்றே உங்களுக்கு மனுமுறை கண்ட வாசகத்தில் 44 வகையான பாவத்தை சுட்டி காட்டினேன். தினமும் நம்ம செய்கிற பாவம் என்னென்ன அப்படிங்கிறத சொன்னேன். அதுதான் அதுபோல் பாவத்தை இங்கே செய்யக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போது யமலோகத்திற்கு போகிற பொழுது 86,000 காத தூரம் நமக்கு இருக்குது. நேற்றே சொன்னேன், 7 ஒரு காத தூரத்திற்கு 7 கிலோமீட்டர், 60,02,000 காத தூரம் இங்கிருந்து அங்கே போகணும். அப்போ போகிற பொழுது நம் செய்யக்கூடிய என்ன செய்தோமோ இது அத்தனையுமே நரகத்துக்கு போகிறதுக்கு முன்கூட்டியே நமக்கு அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நரகத்துக்கு போய் தான் அனுபவிக்கணும்னாலாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு முன்னாடியே நம்ம கொஞ்சம் அனுபவிப்போம். என்ன அனுபவிப்போம்? உண்மையான ஆன்மாவாக இருந்து நித்திய கர்மாவை செய்த ஆன்மாவாக இருந்தால் நமக்கு தண்டனை குறையும். நேற்றே சொன்னோம் இல்லையா, சிகப்பு கம்பலை வரவேற்பு கொடுப்பாங்க, பூக்களில் நடந்து போவோம்னு. ஆனால் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் என்ன ஆகும்? அந்த ஆன்மா தண்டனைக்குரிய ஆன்மான்னு அர்த்தம். அப்போது சீவில் நடக்கணும், இரத்தத்தில் நடக்கணும், மாமிசத்துக்குள்ளர நடக்கணும். அங்கங்கே எது மிருகத்தினுடைய மாமிசத்தை வெட்டி குவிச்சு இருப்பாங்க, அதுக்குள்ளர நடந்து போகணும். சீவில் புழுக்கள் நெண்டி கொண்டிருக்கும், துருநாற்றம் எடுக்கும், மலத்தில் நடக்கணும். இதெல்லாம் உண்டு. அப்போது இதெல்லாம் இல்லாமல் நம்ம வாழ்கிறதுக்கு என்ன பண்ணணும்? நித்திய கர்மாவை செய்யணும். நித்திய கர்மா என்னது? அது உங்களுக்கு புரியறதுக்காக சொல்கிறேன். தினமும் எழணும். எழுந்து முடித்த உடனே இந்த உள்ளங்கையை பார்க்கணும். இந்த உள்ளங்கையில் 8 லட்சுமி வாசம் செய்கிறான். இன்னொன்று, உங்கள் குலதெய்வம் இந்த உள்ளங்கையில் இருக்குது. உங்கள் குலதெய்வம் எதுவோ அதை நினச்சிக்கலாம், பிள்ளையாரை நினச்சிக்கலாம், 8 லட்சுமியை நினச்சிக்கலாம், இல்லை உங்களுக்கு பிடிச்ச கடவுள் எந்த கடவுளோ அந்த கடவுளை நினச்சிக்கலாம். நினைத்து விட்டு என்ன நினைக்கணும்? அடுத்த வினாடி இன்றைய தினத்தில் எந்த உயிருக்கும் நான் தீங்கு செய்யா வண்ணம் என்னை காத்தருள வேண்டும். 4 பேருக்கு நன்மை செய்யணும், ஒருவருக்கும் தீங்கு பண்ணக்கூடாது. அதை பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதே மாதிரி இது காலை எல்லாம் முடிஞ்சிடுச்சு, இரவு தூங்க போகிறீங்க. அப்போ என்ன தரணும்? இதே உள்ளங்கையை இப்படி பார்த்துட்டு இன்றைக்கி நாம் இப்படி கண்ணை மூடிட்டு பார்த்ததுக்கப்புறம் கண்ணை மூடிட்டு இன்றைக்கி என்னென்ன நன்மை செய்திருக்கோம், என்னென்ன தீமை செய்திருக்கோம் அனலைஸ் பண்ணணும், எண்ணி பார்க்கணும், அதை நினைவில் கொண்டு வரணும். தீங்கு நான் செய்யவில்லை, ஆனால் நமக்கு நரகம் இல்லை. இது ஒவ்வொரு நாளும் கணக்கு பார்த்துக்கினே வரணும். செல்ஃபோன் பார்க்குறோம், டிவி பார்க்குறோம், எதையோ தேவையற்ற கதை பேசுகிறோம். ஒரு நிமிஷம் அந்த இறைவனை நினைத்து எண்ணி பார்த்தோமானால் நாம் நரக குழிக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நரக குழிக்கு போகணும்னு அவசியம் இல்லை. சரி, இந்த யமத லோகத்திற்கு போகிறதுக்கு முன்கூட்டி இன்னைக்கு போகி இல்லையா, அந்த போகிக்கு உரிய கதையும் பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் யமலோகத்திற்குரிய போகிற வழியில் என்னென்ன, போனதுக்கப்புறம் என்ன தண்டனை, போகிற வழியில் என்னென்ன பிரச்சனை வரும், இதையெல்லாம் நமக்கு பசி தாகம் இதெல்லாம் எவ்வளவு தருவாங்க, எப்படியெல்லாம் நம்மை வதைப்பாங்க, அதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இன்றைக்கி போகி. இந்த போகினா என்னென்னு முதல்ல தெரிஞ்சு வச்சுக்கணும் எல்லாருமே. ஏன் போகி பண்டிகை? இதில் என்ன எல்லாத்தையும் கொண்டு போய் ஒன்று தான் தெரியும் நமக்கு. என்னது? பழையன கழிதல், புதியன புகுதல். வீட்டெல்லாம் சுத்தம் படித்து ஒட்டரை அடித்து அதுக்கப்புறம் நம்மெல்லாம் முடிச்சுட்டு குலதெய்வத்தை மனசில் நினச்சி ஒரு விளக்கேற்றுவா. இன்றைக்கி பெரியவங்களையும் குலதெய்வத்தையும் நினச்சி விளக்கேற்றுவாங்க. இன்றைக்கி சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு போல் அதை செய்வாங்க. இது மட்டும் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் போகி என்கின்ற பண்டிகைக்கு என்ன அர்த்தம்ன்றது நமக்கு தெரியாது. பகவான் எம்பெருமான் கிருஷ்ண அவதாரம் எடுத்த பொழுது இந்திரனாக இருக்கக்கூடியவன் கடுமையான மழை பெய்தான். இந்திரன் வருண பகவானை விட்டு மழை பெய்ய வச்சார். வெள்ளம் கரை புரண்டு ஓடுது. பசுக்கள் ஒரு பக்கம் அல்லாடுகிறது, ஒரு பக்கம் கோகுலத்தில் இருக்கக்கூடிய கோகுல வாசிகள் எல்லாம் ஒரு பக்கம் அல்லாடுகிறார்கள், கன்றுகள் ஒரு பக்கம் அல்லாடுகிறது. அப்பதான் குன்றை எடுத்து குடையாக பிடித்தார். எந்த விரல்ல? இந்த சுண்டு விரலை எடுத்து குன்றை எடுத்து குடையாக பிடிச்சார். 365 நாள் மழை. எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. 365 நாள் இப்படி பிடிச்சுட்டு இருக்கார்.
இந்திரனுக்கு கர்வம் தீர்ந்தது. இந்திரனுக்கு கர்வம் தீர்ந்தது. தீர்ந்த அடுத்த வினாடி பார்த்தார், வசுதேவரும் இங்க இருக்கக்கூடிய தேவகி அம்மையாரும் நந்தகோபனும் யசோதையும் நாம வாங்க இந்திரனுக்கு பூஜை பண்ணலான்னு அழைச்சிட்டு போறாங்க. அப்ப சொல்றார், இயற்கைக்கு பூஜை பண்ணுங்கோன்றார். யாரு? பகவான் எம்பெருமான். இந்திரனுக்கு வந்தது கடுமையான கோபம். என் பூஜையை மாத்திட்டு இயற்கைக்கு பூஜை பண்ண சொல்றாரு. அதனால தான் இந்த மழை பெஞ்சார். அதுக்கப்புறமா தான் என்ன பண்ணிட்டார், இந்திரன் கர்வம் தீர்ந்தது. 365 நாள் பெஞ்சும் கூட கோகுலத்துக்கே ஒரு கொடையை பிடிச்சிட்டு உக்காந்துருக்காரு. இன்னும் 365 நாள் இல்லை, 365 வருஷம் பெஞ்சாலும் காக்கும் கடவுள் அல்லவா, அதனால என்ன பண்ண முடியாது, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சரணாகதி அடைந்தார் இறைவனிடத்தில் வந்து. அப்பதான் சொன்னார், அப்பா இயற்கை என்பது நமக்கு பேரழிவை தரவல்லது. அதனால் இயற்கையை பூஜிப்பது நம் வழக்கத்தில். அதுதான் காற்றை பூஜை பண்ணணும், நெருப்பை பூஜை பண்ணணும், ஆகாயத்தை பூஜை பண்ணணும், மண்ணை பூஜிக்கணும். அதுக்காக தான் ஒரு தலம் கொடுத்துட்டாங்க. என்னென்ன தலம்? மண் தலம் எது? காஞ்சிபுரம். காற்று தலம் ஸ்ரீ காளகஸ்தி. ஆகாயத்தலம் சிதம்பர நடராஜ பெருமான். அதே மாதிரி நெருப்பு தலம் திரு அண்ணாமலை. அதுக்கடுத்து நீர்த்தலம் திரு ஆனைக்காவல். இது வந்துருச்சா? இப்போ ஒவ்வொரு இடத்திலும் ஒரு இறைவனை வைத்து வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். ஒவ்வொரு இடத்துலையும் பஞ்சபூதத்தை வழிபாடு செய்கிறோம். அப்போ பஞ்சபூதங்கள் நமக்கு என்ன தராது? காற்று, தூய்மையான காற்று. இந்த மார்கழி மாதம் 30 நாள் நம்ம காலையில் எழுந்து பெண்களை கோலம் போட சொல்கிறாங்களே, என்ன காரணம்னு என்றைக்குமே நம்ம யோசிக்கிறதுல. இப்போ இருக்கக்கூடிய பெண்கள் யாருமே காலையில் எழுந்து கோலம் போடுறது கிடையாது. அது வேற. நீங்கள் எல்லாம் போடுறீங்களா? எவ்வளோ பெரிய கோலம் போட்டீங்க? 4 மணிக்கு எழுந்திரிச்சு உட்காந்து போடுறீங்களா? நான் உள்ள நுழையும் போது ஒரு கோலத்தையும் காணுமே. யாரும் போட காணும். ஆளுக்கு ஒரு டியூட்டி இந்த பக்கம் போட்டிருக்கேலா? சரி, நான் வரும்போது என்ட்ரன்ஸில் பார்க்கலாம் தான் கேட்டேன். என்னன்னா அதுக்கு என்ன அர்த்தம்னா, பெண்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் அந்த குனிந்து அந்த மார்கழி மாதம் 30 நாளும் கோலத்தை போடுகிற பொழுது, கர்ப்பப்பை என்று சொல்லக்கூடியதில் காற்றை சுவாசிக்கிற பொழுது கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய கேன்சர் போன்ற கட்டிகள், நீர்க்கட்டிகள் மற்றும் இருக்கக்கூடிய வயிற்றில் சுத்தம் என்பது, இரத்த சுத்திகரிப்பு என்பது, தூய காற்று என்பது, பித்தம் என்பது, அதே மாதிரி நமக்கு என்ன, தூய காற்றை சுவாசிக்க 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 நமக்கு நல் எண்ணங்கள் என்று சொல்லக்கூடியது உண்டாகக்கூடிய ஒரு மாதம் என்பதனால தான் மார்கழி மாதம் 30 நாளும் கோலம் போட சொன்னான். மார்கழி மாதம் 30 நாளும் கோலம் போட்டுட்டு அந்த காற்றை சுவாசிக்கிறோம் தெரியுமா? தூய்மையான காற்று வேற எந்த மாதத்துலேயும் கிடையாது. ஆனால் நமக்கு என்ன தோணுது? சில்லுன்னு இருக்குது, பனி பெய்யுது, அது மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் அந்த மார்கழி மாதத்தில் மட்டும்தான் தூய காற்று. அதுவும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு காற்றும் நல்லா இருக்காது. ஏன்? ஆமாம், மொத்தத்தையும் போட்டு எரிச்சு 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 புகை மண்டலமாக ஆக்கி விட்டான். அதை சுவாச்சுன்னா இருக்கிற நோய் இல்லாத நோய் எல்லா நோயும் வந்துடும். அப்போல்லாம் என்ன பண்ணான்னா, இந்த பிஞ்சி போன தொடப்பம் இருக்கும், முறம் இருக்கும், பாய் இருக்கும், அந்த மாதிரி பொருள்களை கொண்டு தான் எரிச்சாங்க. ஆனால் இப்போ நாம் எல்லாம் மொத்த பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லக்கூடியதெல்லாம் போட்டு எரிச்சு ஓசோன் மண்டலம் ஓட்டை விழுந்து கிடக்குதா. எதை வச்சு தைக்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டுருக்கா எல்லாம். ஊசி நூல் இருந்தால் நம்மளை மாதிரி இருந்தால் எதையாவது வச்சு தைச்சிடுவோம். அந்த மண்டலத்தில் போய் எதை வச்சு தைக்கிறது? ஆனால் அந்த மண்டலத்தையும் தைக்கலாம் என்று ஒரு நீதி இருக்குது. யாருக்காவது தெரியுமா எதை வச்சு தைக்கலான்னு? அதுவும் தெரியாதுல்ல. யாகம் வளர்க்கணும். யாகத்தில் போடக்கூடிய 108 திரவிய பொருள்கள் அந்த ஓசோன் மண்டலத்தினுடைய ஓட்டையை அடைக்கக்கூடிய வலிமை உள்ளது என்று எத்தனையோ 1000 வருஷத்துக்கு முன்னாடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கார்கள் நம் முன்னோர்கள்.
நம் முன்னோர்கள் சாதாரணமானவர்கள் கிடையாது. அந்த ஓசோன் மண்டலத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய காற்றை தூய்மைப்படுத்தி அதை என்ன பண்ணுவாங்களாம், சேர வைப்பாங்களாம். அப்படிப்பட்டது யாகம் வளர்க்கக்கூடியதில். மற்ற எந்த மதத்திலையும் யாகம் வளர்ப்பது கிடையாது. நம் இந்து மதத்தில் மட்டும் யாகம் வளர்க்கக்கூடிய ஒன்று இருக்கக்கூடியது ஒன்னே ஒன்று நம்ம மதம் மட்டும்தான். வேற எதுலையுமே கிடையாது. 108 திரவிய பொருள் போடுறது வேற எதுலையும் கிடையாது. அதை மட்டும் இல்லை, அதை சுவாசித்தால் மூக்கு வழியாக, காது வழியாக, கண் வழியாக 9 நம்ம துவாரங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வழியாக நம் உடம்பு சுத்திகரிப்படை அடைவதோடு மட்டுமில்லாமல் 33 கோடி தேவர்களுக்கு உணவு கொடுத்த புண்ணியத்தையும் சேர்த்து அடையக்கூடிய ஒரு பாக்கியம் யாகம் வளர்த்தா கிடைக்குது. நாம தான் என்ன பண்ணுறோம், 5000 கேட்குறார். யாரு? ஐயர். டாக்டர்கிட்ட போய் 5 லட்சம் கொடுத்தாலும் கொடுப்போம். ஐயருக்கு 5000 கொடுக்கணும்னா சலிச்சுப்போம். நம்மள அப்படி தானே இருக்கு. அது ரொம்ப பெரிய விஷயம். இப்போ எங்களை மாதிரி உட்காந்து, நான் இன்னைக்கு காலையில் ஒரு நிகழ்வு நடந்தது என் வீட்டில், போகி இன்னைக்கு உட்காந்து இந்த தண்டனையெல்லாம் என்னன்னு எழுதின்னு இருந்தேன், நோட்ஸ் பார்த்துட்டு இருந்தேன். பாலை வச்சேன். அதை விட இன்னொரு கொடுமை என்ன தெரியுமா, என் சின்ன பையன் எழுந்து வந்தபோது சொல்கிறேன், பத்து அவன் பேர் பத்மநாபன், எங்கேயோ யாரோ பால் வச்சிருக்கா பத்து, வச்சிட்டு மறந்துட்டா போலகுது பத்து, அது நல்லா தீஞ்சிட்டு இருக்கு பத்து. நான் சொல்கிறேன், அது நல்லா தீஞ்சிட்டு இருக்கு. புண்ணியவதி எவ்வளோ தெரில, இந்த புண்ணியவதி தான் தெரியல. அதை வச்சுட்டேன், காஃபி குடிக்கலான்னு வச்சேன், அதை மறந்துட்டேன். அது எனக்கு ஞாபகமே இல்லை. ஆனால் நான் உட்காந்து உளுந்து படித்து உட்காந்து எழுதுறேன் உட்காந்துக்கிட்டு. அப்புறம் என் பையன் சொன்னான், இல்லைம்மா அது அந்த வாசனை இருக்காதுமா, இன்னைக்கு போகி இல்லையா, எல்லாரும் எதையாவது போட்டு எரிச்சிருப்பா, அது வாசனைன்னு அவனும் போயிட்டான். அப்புறமா யோசித்தேன், ரொம்ப வாசனை அதிகமாக வருதே, பக்கத்து வீடா இல்லை நம்ம வீடான்னு போனால் தான் தெரியுது. கிச்சன் மொச்சும் சூழ்ந்துரு. அதை ஏன் எனக்கு வாசனை தெரிலன்னா, நான் பாட்டுக்கு சாம்பிராணி புகை போட்டு ஹாலில் உட்காந்து நான் பாட்டுக்கு எழுதின்னு இருந்தேன், எனக்கு அது வாசனை தெரியலை இல்லையா. அப்போது இங்கே ஒரு நிகழ்வும் பாருங்க மாற்றம் அடைகிறது. எந்த நேரத்தில் எதை செய்தாலும் நம்ம மாற்றத்திற்கு வந்துடும். அந்த நினைப்பு இல்லாமல் போயிடும் இல்லையா. நினைவு என்பது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. இங்கே இறைவனுடைய கருணையினாலே இன்னைக்கு போகி நம்மளுக்கு இந்திரனுக்கு கொண்டாடக்கூடிய தினமாக இன்றைய தினம் கருதப்படுகிறது. இப்போ இயற்கைக்கு அவர் சொன்னார். அப்போ பகவான் சொன்னார், முதல்ல இயற்கையை பூஜிப்பதற்கு முன்னதாக, நாளைக்கு தான் நமக்கு சூரிய பொங்கல் அப்படின்னு சொல்லக்கூடியது, நாளைக்கு பொங்கல் வைப்போமா. இன்னைக்கு என்ன பண்ணிட்டார், நமக்கு இந்த மலையை எடுத்து குடையை பிடித்த ஒரு காரணத்தினாலே உனக்கு ஒரு நாள் நான் கொடுக்கப்படுகிறேன். அது எந்த நாள் அப்படின்னா, மார்கழி மாசத்தில் கடைசி நாளாக உனக்கு கொடுக்கப்படுகிறேன். அதற்கு போகி பண்டிகை என்று சொல்லப்படுகிறது. போகினா, போகம் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா, சுகபோகவாதின்னு பேரு. சுகம்னு அர்த்தம், சுகமா எந்த துன்பமும் இல்லாத இருக்கக்கூடியவர் அப்படின்னு அர்த்தம். 33 கோடி தேவர்களுக்கே உரிய ஒரு பண்டிகை எது, போகி. இன்னொன்று, தட்சிணாயனம் முடிந்து உத்தராயணம் வரக்கூடிய காலம். இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு, தட்சிணாயனமா உத்தராயணமா? தட்சிணாயனம். இப்போ நடந்து கொண்டிருப்பது தட்சிணாயனம். நாளைக்கு உத்தராயணம் மாறிடும், நாளைக்கு உத்தராயணம் மாறிடும். இப்போ இந்த தட்சிணாயனத்தினுடைய முடிவு காலத்தை விடியற் காலை பொழுது பிரம்ம முகூர்த்தம் யாருக்கு, 33 கோடி தேவர்களுக்கு இன்றைக்கு லாஸ்ட் நாள் விடியற் காலையினுடைய டைமிங் முடிகிற நேரம். அந்த நேரத்தை போகி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. அந்த பண்டிகையை போகி பண்டிகையாக கொண்டாடுறோம். இந்திரனை வணங்கணுமா ஒரு கேள்வி, போகியை கொண்டாடணுமா? நமக்கெல்லாம் என்னது, பழையன
கடிதல் புதிதென புகுதல், அது மட்டும் தான் நமக்கு தெரிஞ்சது. என்னமோ எல்லாத்தையும் போட்டு எரிச்சிட்டு நம்ம பண்ணணும். நானும் இன்றைக்கி காலையில் தெரியாமல் எரிச்சு விட்டேன். புகையே போடக்கூடாதுன்னு நினச்சேன், கடைசியில் பார்த்தா புகையாக போட்டுட்டு வந்துட்டேன். அப்போது அந்த புகை என்பது நமக்கு என்ன தரும்? சுவாசத்துக்குள்ள நிறைய சுவாச பிரச்சனை வந்துடும். அப்போது எதை எரிக்கணுமோ அதை எரிக்கணும், இதை மட்டும்தான் நமக்கு தெரியும். ஆனால் நம் உள்ளத்துக்குள் நிறைய தீய எண்ணங்கள் இருக்கிறது. இந்திரனுடைய மனதில் தீய எண்ணம் இருந்ததனால அந்த எண்ணத்தை அழிப்பதற்காக பகவான் என்ன பிடிச்சார்? குடை பிடித்தார். அவன் கர்வம் தீர்ந்து அப்புறம் சரணாகதி அடைஞ்சான். அது மாதிரி போகி பண்டிகை அன்றைய தினத்தில் என்னிடத்தில் இருக்கக்கூடிய காம குரோத மத மாச்சரியத்தை நான் விட்டுவிட்டு இறைவனிடத்தில் சரணாகதி அடைவேன் என்று இறைவனிடத்தில் நாம் சரணாகதி அடையணுமா? அப்படிப்பட்ட நாள் இன்னைக்கு. நாம் தான் என்னமோ போட்டு எரிச்சு என்னமோ பண்ணிண்டு போகி பண்டிகை அப்படின்னு ஒன்று கொண்டாடின்னு இருக்கோம். போகி பண்டிகை அர்த்தம் என்னது? நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தீய பழக்க வழக்கங்கள், தீய எண்ணங்கள், இதையெல்லாம் அழிச்சிடணும் ஒரு அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னன்னா, எக்காரணத்தை கொண்டும் தீங்கு செய்யாமல், பாவத்தை செய்யாமல், கர்வம் கொள்ளாமல். நான்லாம் சின்ன பசங்க சொன்னால் கூட சொல்லுங்கன்னு கேட்பேன், யார் சொன்னாலும் கேட்பேன். நல்லது யார் சொன்னாலும் கேட்பேன், நல்லது யார் சொன்னாலும் கேட்கணும். என்னை விட சின்னது இதெல்லாம் எனக்கு புத்தி சொல்ல வந்துடுச்சு அப்படின்னு நினைக்கக்கூடாது. நல்லது யார் சொன்னாலும் கேட்கணும். இப்போ உங்களை விட நான் வயசில் ரொம்ப சின்னவன், ஆனால் இப்போ நான் சொல்லும் பொழுது உட்காந்து கேட்குறீங்க இல்லையா? எதனால்? இது நல்லது கேட்குறோம் இல்லையா? அதனால் நமக்கு நன்மை தருமே. ஆனால் யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளணும், யார் சொன்னாலும் ஏற்றுக்கணும். அந்த இடத்துல கர்வம் கொள்ளக்கூடாது. அவங்க வயசு என்ன, என் வயசு என்ன. அதே மாதிரி வயதானவர்கள் அனுபவத்தில் சிலதை சொல்லி கொடுப்பாங்க நமக்கு. அப்போ என்ன பண்ணணும்? நாம் டாக்டருக்கு படிச்சிருக்கோம், என்ஜினியருக்கு படிச்சிருக்கோம், 40 டிகிரி வாங்கியிருக்கோம், இவங்க சொல்லி நாம் கேட்குறதா அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. என்ன பண்ணணும்? அவர்கள் அனுபவம் நம் வயசு, அவங்க அனுபவிச்சு சொல்கிறாங்க. அப்போ இதை செய்யாதே, இது செய்தால் துன்பம் வரும், அப்போ நம்ம கேட்கணும். அப்போது போகி என்பது நம் கர்ம எண்ணங்களை விட்டுவிட்டு, தீய குணங்களை விட்டுவிட்டு, நன்மையை மட்டுமே செய்யக்கூடிய குணங்களாக இன்றைய தினத்திலிருந்து நான் எப்படி இந்திரனுக்கு கர்வம் தீர்ந்ததோ அதுபோல என் கர்வத்தை விடுத்துவிட்டு நல்லதை நினைப்பேன், நல்லதை பேசுவேன், நல்லதை கேட்பேன், நல்லதை சிந்திப்பேன், நல்லதை செய்வேன் என்று உறுதிமொழி எடுப்பது போகி. இதுக்கு அடுத்து இப்போ நாளை தைப்பொங்கல் அல்லவா? இது எதற்குரியது? சூரிய பகவானுக்கு உரியது. ஏன்? எல்லா ஜீவன்களுக்கும் எல்லாம் இன்னைக்கு மெடிக்கலில் நம்மளை அவ்வளோ ஏமாத்தின்னு இருக்கா. டி விட்டமின் டேப்லெட், உலகத்தில் டி விட்டமின் டேப்லெட் என்பது கிடையவே கிடையாது. டி விட்டமின் என்பது கிடையவே கிடையாது. இந்த முதுகு தண்டு வலிக்கும் தெரியுமா? கழுத்து வலிக்கும் தெரியுமா? இந்த குறுக்கு வலிக்கும் தெரியுமா? இடுப்பு வலிக்கும் தெரியுமா? இந்த கால் நரம்புகள் எல்லாம் இழுக்கும் தெரியுமா? இதுக்கு ஒரே விட்டமின் என்னடான்னு கேட்டால், அரை மணி நேரம் ஒரு 7:30 ஒரு 8:30 மணி வரைக்கும் இந்த சூரிய ஒளியில் போய் உட்கார்ந்தாவே இது எல்லா நோய்க்கும் பிரச்சனை தீர்ந்துடும். ஆனால் அதை நம்ம செய்கிறோமா? நாம் தான் அல்பைக்கு வாழ்வு வந்தால் அத்தரில் கொடை பிடிக்கிற மாதிரி, வெயிலே படக்கூடாது அப்படி கொடை பிடிச்சிட்டு போகும். சூரியனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய எளிமையாக காசு இல்லாமல் துட்டு கொடுத்து டாக்டர்கிட்ட போகாமல் அப்பாயின்மெண்ட் வாங்காமல் எளிமையாக கிடைக்கக்கூடிய அந்த சூரிய ஒளியையே நாம் அனுபவிக்கிறதில்லை. எல்லாம் இப்போ முக்காவாசி பேருக்கு நோய் வருவதற்கு அடிப்படை காரணம் சூரிய ஒளி தன் மீது படாததனால வரக்கூடிய நோய் தான் 75%. இன்னும் 25% எதனால் வருது தெரியுமா? தான் சாப்பிட்ற சாப்பாட்டு. இந்த டொமோட்டோன்னு ஒன்று வருதா, அப்புறம் ஜுகின்னு ஒன்று வருதா. ஆமாம், இதில் எல்லாம் ஆர்டர் பண்ணி ஒன்று கூட வாயில் நுழையிறதே இல்லை. பீஸா, பர்கரு, நூடுல்ஸு, ஏதாவது நம்ம பேராக இருக்கா? மேகியோ காகியோ என்னமோ ஒன்று, இதெல்லாம் உணவா?
இந்த நாக்கில் போய் அந்த டேஸ்ட் என்பது ஒட்டி கொண்டு அதை மீண்டும் மீண்டும் உண்டு நோயை வர வச்சுக்கிறோம். இதிலிருந்து விடுவிக்கக்கூடிய ஒரே ஒரு பெருமான் யாரான்னா சூரிய பகவான். அவருக்கு நன்றி சொல்லணுமா இல்லையா? இன்னொன்று, சூரியன் இல்லைன்னா எந்த ஒரு தாவரமும் வளராது. நெல்லாக இருக்கட்டும், அரிசியாக இருக்கட்டும், பருப்பாக இருக்கட்டும், உப்பாக இருக்கட்டும், மிளகாவாக இருக்கட்டும், புளியாக இருக்கட்டும், எந்த ஒரு பொருளுக்கும் எல்லா ஜீவன்களுக்கும் 84 லட்சம் யோனி வேதத்திற்கும் அதிதி யாரான்னா சூரிய பகவான். கைத்தட்டலாம்ல. சூரியன் இல்லைன்னா நமக்கு அதெல்லாம் அதோகதி. மொத்தமே என்ன ஆகிடும், அந்த உடம்பெல்லாம் வெளுத்து போய் தோலெல்லாம் சுருங்கி போய் எல்லாம் இப்படி உக்காந்துருப்போம். எப்படி சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா தோல் நோய் மாதிரி ஒரு கொடன்னு கிரீஃப் இல்லாமல் சதை எதுவும் இல்லாமல் ஒரு மாதிரி தோல் மாதிரி குழந்தைகள் இருக்கும். பார்த்துக்கிறீங்களா? அதுக்கு மெயின் காரணம் என்னென்னா டி விட்டமின் குறைபாடுனால வந்தது தான். அதே மாதிரி தான் நாமும் ஆயிடுவோம். அப்போ அவருக்கு ஒரு நாளைக்கு நன்றி சொல்லணுமா இல்லையா? அது எப்போ அப்படின்னு கேட்டா, இந்த தட்சிணாயனம் முடிந்து உத்தராயணம் தொடங்குகிற பொழுது என்ன அப்படின்னா, தென் திசையிலிருந்து வடக்கு திசை தேரை திருப்புறார்னு அர்த்தம். யார் திருப்புறா? சூரிய பகவானுடைய தேர் திரும்புகிறதுன்னு அர்த்தம். அப்படி திரும்புவது யார் அப்படின்னு கேட்டா அருணன் என்று சொல்லக்கூடியவர். அந்த அருணன் என்பவர் யாருன்னு கேட்டா இந்த கருட பகவானுக்கு அண்ணா. இந்த கருட புராணத்தை நமக்காக கேட்கப்பட்ட, நமக்காக கேட்டார், உலக நன்மைக்காக கேட்டார். யார் அவரு? கருட பகவான். அப்படிப்பட்ட அருணன் தான் தேரை திருப்புறார். யாரு? கருட பகவானுடைய அண்ணா. அவர் தான் தேரை இப்படி திருப்புறார். அப்படி திருப்புகிற பொழுது என்ன அப்படின்னு கேட்டா, நமக்கெல்லாம் 6 மாச காலம் விழித்து கொண்டிருக்கிறாங்க தேவர்கள். விடியற் காலை பொழுதுலையே இப்போ 6 மாச காலம் விழித்துட்டு இருக்கிறாங்க. இந்த 6 மாச காலம் விடியற் காலை பொழுது விழித்து கொண்டிருக்கிற பொழுது நமக்கு நன்மை என்பதை அதிகமாக தருவார்கள். அதற்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய பகவான் சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் இப்போ நீங்கள் நெல்லில் நாற்று நட்டு வச்சு பாருங்க. எந்த மிளகா நாற்று நடுங்க, நெல் நாற்று, எதையோ ஒன்றை நட்டு வச்சு பாருங்களேன். விவசாயம் பண்ணவங்களுக்கு தெரியும். இதெல்லாம் விவசாயம் பண்ணவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சுக்கும். நிழலில் விளைச்சல் வராது. நிழல் மரத்துக்கு கீழே நீங்கள் என்ன வச்சாலும் வளராது. சூரியனுடைய ஒளிப்பட்ட பார்த்தீங்கன்னா 2 நாளில் அது சர்றன்னு மேலே வரும். அதே மாதிரி சூரிய வெளிச்சம் இல்லாத எந்த ஒரு பொருளும் நமக்கு விளைச்சல் தராது. இன்னொரு விஷயம் என்னன்னா, அது விதையும் முத்தன விதையாக வராது. எல்லாம் என்னவா இருக்கும்? பொட்டு விதையாக இருக்குமே தவிர வேற ஒன்றும் வராது. அப்போது அந்த சூரிய பகவானுக்கு நம்ம நன்றி சொல்லணுமா? இன்னொன்று, உணவு இல்லாமல் யாராவது வாழ முடியுமா? வாழ்ந்துருக்குறாங்க. எங்க யாரோ இப்போ போனாங்களே மேலே, ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக போயிட்டு வந்தாங்கல்ல ஒரு 4 பேர் போய், கல்பனா சவுலாவா, அவங்கெல்லாம் போய் மேலே இருந்து ஆகாசத்துக்குள்ளர இருந்து, எதுக்குள்ள? சேட்டலைட்டுக்குள்ளரையே இருந்து அவங்க எல்லாருமே அப்போ அவங்க சாப்பிட்டாங்களா? என்ன பண்ணாங்க? டேப்லெட் மாதிரி கொடுக்கப்பட்டது. ஆனால் அவங்க உடம்பு நம்மை போன்று என்ன இருக்காது, எதுவுமே இருக்காது. அவங்க அதை விட்டு கீழே இறங்கி வரும்பொழுது எப்படி இறங்கி வந்தாங்க? யாராவது அவங்களா சுயமாக நடந்து வர முடிஞ்சதா? முடியாது. ஏன்? இந்த பூமியில் கால் வைக்க அவங்களால முடியாது. அவர்களை கொண்டு வந்து பதப்படுத்தி மீண்டும் அவர்களுக்கு இந்த இயற்கையோடு பூமியோடு ஒட்டி வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுக்கணும். அதுக்கு ஒரு 6 மாதம் 1 வருஷம் தேவைப்படும். அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு மாமூலாக இயற்கையான. இன்னொன்று, சாப்பிட்டாலும் ஜீரணிக்க முடியாது. இன்னொன்று, சாப்பிடக்கூடாத உணவுகளை நம்மளால் சாப்பிட முடியுமா? என்கிட்ட கோடி பணம் இருக்குது, பணத்தை வச்சு நான் சாப்பிட்டு வாழ்ந்துருவேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. எதை சாப்பிட்லாம்? வந்த உடனே விசிராந்தியில் இட்லி சாப்பிட்றீங்களா, பொங்கல் சாப்பிட்றீங்களா, காபி சாப்பிட்றீங்களா? அதைத்தான் கேட்டா. இன்னொன்று, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். உணவில்லாமல் ஒரு 3 வேளை பட்னியாக இருக்க முடியுமான்னா முடியாது.
ஒருவேளை சாப்பிட்டே தீரணும். அதனாலேயே யாரோ ஒரு கவிஞன் சொன்னான், ஜான் வயிறு இல்லாட்டா உலகத்தில் ஏது கலாட்டா. இந்த ஜான் வயிறை கொண்டுதான் எல்லாரையும் ஏழை, பணக்காரன், லட்சாதிபதி, கோட்டீஸ்வரன், டாட்டா, பிர்லா, அப்புறம் என்னென்னமோ போயிட்டே இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஏங்க அவங்களுக்கும் இந்த 6 அடி தாங்க. அவரும் 2 இட்லி 2 சப்பாத்தி தாங்க சாப்பிட முடியும். அம்பானியா இருந்து 784 ரூமை கட்டி வச்சிருந்தா கூட ஒரு ரூம்ல தாங்க தூங்க முடியும். அந்தந்த ரூம்ல போய் 784 ரூம் இருக்குன்னு ஒவ்வொரு ரூம்லயும் ஒரு நிமிஷமா படுத்து தூங்க முடியும். அவர் கோடி ட்ரெஸ் வச்சிருக்கிறாரு. 1 கோடி ட்ரெஸ்ஸையும் போட்டா உடுத்திக்க முடியும். ஒரு நேரத்துக்கு 1 தான் போட முடியும். சிந்திங்க. பேருக்கு அம்பானி. எனக்கு காதில் தோடு போட்டுருக்கேன். 1 ஓட்டை தாங்குது. அவர் கோடி கம்பல் வச்சுக்கிறாருன்னு கோடி கம்பலை எடுத்த நான் குத்திக்க முடியும்? 1 தான் உடுத்த முடியும். இறைவன் இது எல்லோருக்கும் சமமாக கொடுத்துருக்கார். நீங்கள் எத்தனை அம்பானியே வாழ்ந்தா கூட சரிங்க. உதாரணம் நான் சொல்லிட்டேன். கோடி அறை இருக்கு. கோடி அறையில் அவரால் தூங்க முடியுமா? ஒரு அறையில் தான் தூங்க முடியும். கோடி ஆடை இருக்கிறது. என்னத்தில் விட முடியும்? பண்ண முடியும். இன்னொன்று 50 வகை இல்லை. நம்ம கல்யாணத்துக்கெல்லாம் இப்போல்லாம் எல்லாம் போட்டி போட்டுட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டா. என்னது 40 ஐட்டம் 80 ஐட்டம். அது சாப்பிட்றதுக்குள்ளே பின்னாடி வந்து நின்றுடுவா. மூதேவி இன்னும் உக்காந்துக்குதும்பா. ஐயோ இது எப்போ எந்திரிக்குது தெரியாதம்மா, நான் வந்து இங்கே நின்றுட்டேன்னு எல்லாம் எழுந்திரிச்சு இது மட்டும். ஒரு சில பேர் வேகமாக சாப்பிட்டுடுவா, பார்த்துருப்பீங்க. ஒரு சில பேர் கொஞ்சம் ஸ்லோவாக சாப்பிடுவா, மெதுவாக சாப்பிடுவா. இந்த மெதுவாக சாப்பிட்ற இடத்துல ஒரு அம்மா வந்து நின்றுட்டா. ஏன்க்கா இந்த பக்கத்தில் இருக்கிற அவள் தங்கச்சி உக்காந்துட்டா. அக்கா நின்றுட்டே இருக்கா. உட்காரலையாக்கா? ஐயா இந்த மூதேவி இன்னும் எந்திரிக்கவே இல்லை. நிம்மதியாக சாப்பிட விடுறாங்க. 40 ஐட்டம் இருக்கு. வச்சவனுக்கும் என்ன ஐட்டம்னு தெரியாது, சம்சனுக்காவது தெரியுமான்னு தெரில, இல்லை சாப்பிட்ற நமக்காவது தெரியுமான்னு தெரில. அதான் உண்மை. ஆனால் அம்பானியாக இருந்தாலும் கூட இந்த ஜான் வயிறு நிறையிற வரைக்கும் தான் சாப்பிட முடியும். அவன் 1000 ஐட்டம் வச்சா கூட 1000 ஐட்டத்தையும் அவன் சாப்பிடலாம். மறுபடியும் 3 மணி நேரத்துக்குள்ள அவனுக்கு பசி எடுக்கும். அம்பானியா இருந்தால் மட்டும் பசி எடுக்காத? எடுக்கும் தானே. 1000 ஐட்டம் வச்சிருந்தாலும் அதையும் அவன் உண்ணதான் செய்வான். அவன் 1000த்தையும் உண்றானே கூட வச்சுப்பான். ஆனால் அவனுக்கும் அளவுக்கு மீறி போனான் பாய்சனாக மாறும். பாய்சனாக மாறும். இன்னொன்றையும் சொல்கிறேன். அவன் பிறக்கும் பொழுது ஆண்டியா பிறந்தானோ அம்பானியா பிறந்தானோ தெரியல, அவனுக்கும் 6 அடி தான். அவன் கோடி கோடியாக செல்வம் வைத்திருந்தாலும் கடைசியாக அவன் உடுத்தி கொண்டு செல்லுவது 1 கோடி. அது பிறந்த கோடியோ இல்லை புகுந்த கோடியோ 1 கோடி தான் மேலே போட்டு அனுப்புகிறான். உண்டா இல்லையா? என்னதையாவது கொண்டு போகிறானா? ஏதோ சொன்னாங்க 800 அறையா அம்பானி வீட்டில். 800 அறையோ 900 அறையோ இருக்கான். 900 அறையும் அங்கே தூக்கிட்டு போகலாம் முடியாது. அங்கே இடம் கிடையாது. எங்கே மேலெல்லாம் இடம் கிடையாது. எவ்வளவு சம்பாரிச்சாலும் இங்கே தான் விட்டுட்டு போனோம். மொத்தத்தையும் மூட்டை கட்டையெல்லாம் தூக்கிட்டு போக முடியாது. முதல்ல உன்னையே தூக்கிறதுக்கு ஒரு 4 பேர் வேணும். அப்புறம் எங்கேருந்து நீ சம்பாரித்து வச்சதெல்லாம் தூக்கிட்டு போகிறது. இந்த உடம்பில் இருந்து ஆவி பிரிந்து விட்டால் உன்னை தூக்குவதற்கே 4 பேர் தேவைப்படுகிறது. அப்புறம் நீ சம்பாரிச்சதை தூக்கிறது யார் தூக்கிட்டு வருவா பின்னாடி? உன்னையே உன்னால் தூக்க முடியலன்னும் பொழுது நீ எதை தூக்கிட்டு வருவா? எதையுமே தூக்கி கொண்டு வர முடியாது. இதுதான் நிஜம். அப்போ சூரிய பகவான் நமக்கு நன்மையை செய்கிறார். சூரிய பகவான் நமக்கு அவ்வளவு நன்மையை செய்கிறார். நீங்கள்லாம் கூட வந்து கை கால் இந்த இடுப்பு வலி முதுகு வலி இருந்துச்சுன்னா காலையில் எழுந்து ஒரு 7:30 ஒரு 8:30 ஒரு 9 மணி வரைக்கும் கூட ஒரு போய் உட்காந்து கொஞ்சம் நேரம் வந்து அந்த வெயிலில் நிற்கலாம். கொஞ்ச நேரம் உட்காரலாம், நடக்கலாம், ஏதாவது செய்யலாம். ஏன்னு கேட்டால்
ஆரோக்கியம் என்கின்றது அந்த சூரிய ஒளியிலிருந்து நமக்கு கிடைக்கிறது. நாம் உண்ணக்கூடிய உணவு விதைகள் என்று சொல்லக்கூடியதை நமக்கு விளைவித்து தரக்கூடியவன் சூரிய பகவான். அவனுக்கு நன்றி செலுத்தும் விதமாக வேற எந்த மதத்திலும் இல்லாதது. சூரிய பகவானுக்கு வேற எந்த மதத்திலேயாவது நன்றி சொல்றாங்களா? நீங்க யோசிச்சு பாருங்க, எந்த மதத்திலாவது சொல்றாங்களா? நம் இந்து மதத்தை தவிர வேற எதுலையும் சொல்லுவது சான்ஸே கிடையாது. ஆனா நம்ம மதத்துல சொல்லப்படுகிறது. ஏன்? இயற்கைக்கு பூஜை. இன்னொன்று, நம்மை வாழ வைத்துக் கொண்டிருக்கக்கூடியவன் சூரிய பகவான். அதோடு இன்னொன்றையும் சொல்றேன் பாருங்க, எந்த மதத்திலும் சூரிய பகவானுக்கு கோயில் கிடையாது. நம் மதத்தில் மட்டும்தான் சூரிய பகவானுக்கு நவகிரகத்தில் முதல் இடம் கொடுக்கப்பட்டு சூரிய நாராயணா என்று பெயர் வைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஒன்றும் இல்லை, காஃபி கொண்டு வந்து மஞ்சு கொடுத்தாங்க. நான் தேங்க்ஸ் சொன்னேன். ஒரு காஃபிக்கு தேங்க்ஸ் சொல். இப்போ வருஷம் 365 நாளும் நான் 100 வயது வாழ்கிறேன் என்றால் அந்த 100 வயது வரைக்கும் எனக்கு உணவை தந்து கொண்டிருக்கக்கூடியவன் சூரிய பகவான். எனக்கு நோயற்ற வாழ்க்கையை தந்து கொண்டிருக்கக்கூடியவன் சூரிய பகவான். என் தாய் தந்தையரை வாழ வைத்தவன் சூரிய பகவான். என் பாட்டன் பூட்டனை வாழ வைத்தவன் சூரிய பகவான். இன்னொன்று, என் பிள்ளையை வாழ வைக்க போறவன் சூரிய பகவான். என் பேர பிள்ளைகளை வாழ வைக்க போகிறவன் சூரிய பகவான். இன்னொன்று, சூரிய பகவான் இல்லைன்னா நமக்கு ஒன்றும் இல்லை. கருவில் இருக்கக்கூடிய குழந்தை உற்பத்தியான அடுத்த வினாடியில் இருந்த அந்த யாரு கருவை சுமக்கக்கூடிய தாயை கூட 10 நிமிஷம் வெயில்ல நின்னீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் கிடைத்துவிடும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சூரிய பகவான் கருவில் இருக்கக்கூடிய தாயினுடைய கருவில் இருக்கக்கூடிய உயிருக்கும் ஆதாரமாக விளங்கக்கூடியவன் சூரிய பகவான். அவனுக்கு ஒரு நன்றி சொல்றதுக்கு நமக்கு என்ன கஷ்டம்? அதுதான் நாளைக்குரிய சூரிய பொங்கல். அதுதான் நாளைக்குரிய சூரிய பொங்கல். சரி, இப்போ அந்த சூரிய பகவானுக்கு தேரோட்டி என்று ஒருவர் சொன்ன இல்லையா? ஏன்னா இன்னைக்கு இந்த கதை சொன்னா 33 கோடி தேவர்களும் சூரிய பகவானும் அந்த சூரிய பகவானுக்கு தேரோட்டக்கூடிய அருண பகவானும் கருட பகவானும் சந்தோஷப்படுவாங்களாம். அது தெரிஞ்சு கேட்டாரோ மகாலிங்கம், தெரியாம கேட்டாரோ தெரியல. அவர் மூலியமாக நாமும் இன்னைக்கு எல்லாரும் இந்த புராணத்தை கேட்க போகிறோம். இந்த புராணத்தை கேட்க போகிறோம். அவ்வளோ விசேஷம் இந்த புராணம் கேட்பது. நான் சொல்லலை, இந்த கருட புராணத்திலேயே கருட பகவான் இடத்துல நாராயணர் சொல்கிறார். இந்த கருட புராணத்திலேயே நாராயணர் சொல்கிறார், கருடா, உன் வரலாறையும் உன்னுடைய அண்ணாவினுடைய வரலாறையும் சூரிய பகவானுடைய வரலாறையும் எவர் ஒருவர் சிந்திக்கிறாரோ அதோடு சேர்த்து, ஏன்னா சூரிய நாராயணன்னு பேர் அவருக்கு. என்ன பேரு? சூரிய நாராயணன்னு பேர் அவருக்கு. அதனால் அவருக்கு சூரிய நாராயணன். அப்போ அந்த புராணத்தை கேட்கக்கூடியவர்களுக்கு என்ன இல்லையா? நரகத்தில் வேலை இல்லையா? எதில் வேலை இல்லை? இதுக்கு திருமலா திருப்பதி தேவஸ்தானத்திற்கும் ஒரு நன்றி சொல்லிக்கணும். விசிராந்தியிலே சாவித்திரி அம்மாவுக்கும் ஒரு நன்றி சொல்லிக்கணும். அதே மாதிரி இதை உலகம் முழுவதும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய மகாலிங்கத்திற்கும் ஒரு நன்றி சொல்லிக்கணும். அதே மாதிரி இதை முதல்ல கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக பேசணும்னு சொல்லி சொன்னது மகாலிங்கம் தான். என்ன கேட்டால் கருடபுராணம் யாரும் பேசுறதில்ல. ஏன்னா இறந்தவர்களிடத்தில் பேசக்கூடிய புராணமாயிற்றே என்று யாரோ கூட நேற்று நான் நிகழ்ச்சி முடிச்சுட்டு போகும்போது சொன்னாங்க, கருட புராணமெல்லாம் படிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்கம்மா, அது அவ்வளவு மோசமாக, அவ்வளவு அதில் ஏதாவது குற்றம் இருக்கா, நம்ம மனிதர்கள் எல்லாம் படித்தா நமக்கு ஏதாவது பாவம் வருமா? படிக்கிறதுக்கு தாங்க புராணங்கள், படிப்பதற்கு தானே புராணம். இதை ஏற்கனவே நாம் இளம் வயதில் படித்திருந்தோமானால் ஒருவேளை தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நான் ஏதேனும் பாவம் செய்திருந்தா நான் திருத்தின்னு இருப்பேனா? இப்போ 80 வயசு 60 வயசுக்கு அப்புறமா என்னால் திருந்த முடியாது. ஏன்னா நான் இனிமேல் தப்பே பண்ண போகிறதில்ல, தப்பு பண்ண முடியாத இடத்துல வந்து நான் உட்கார்ந்துட்டு இருக்கேன். இதை நான் இளமையிலேயே எனக்கு யாருன்னா சொல்லி இருக்கணும், இல்லை நான் படிச்சிருக்கணும், இல்லை வேற எதனா பண்ணியிருந்தேன்னா, எங்கேயாவது இதை கேட்டிருந்தேன்னா நான் பாவம் பண்ணியிருக்க மாட்டேன்னா? பண்ணியிருக்க மாட்டோமா? அப்போது பாவமே பண்ணாத இடத்துக்கு வந்து இப்போ சேர்ந்துருக்கோம், அது வேற. ஆனால் செய்த பாவத்தை திருத்தி கொள்ளுவதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும்ல.
ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கும்ல, அது நம்ம கிடைக்காம போயிடுச்சு இல்லையா? ஆனால் அதுக்கு தான் சொல்கிறார் பகவான், செய்த தவறுகளை உணர்ந்து வருந்தி இறப்பதற்கு முன்னதாக எங்கள் அண்ணா வந்தார் தெரியுமா? கரெக்டாக 1 இயர் ஆயிடுச்சு, முடிஞ்சிச்சு. போன ஜனவரி 6ஆம் தேதி நான் இதே டைமிங்கில் ஜனவரி 6க்கு வந்து நிகழ்ச்சி பண்ணேன். அப்போது அவர் இறந்துட்டார். அப்போது அவர் கடைசியாக அவரை நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகும்போது அவருக்கு என்ன தோணுச்சுன்னே தெரியல. என் அண்ணிக்கிட்ட மன்னிப்பு கேட்டார், அவருடைய மருமகள்கிட்ட மன்னிப்பு கேட்டார். நான் வந்து அழைச்சிட்டு போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு, என் 2 கையும் பிடிச்சி இதை காலான்னு நினச்சிக்கோ, உன்னை நான் வந்து உன் கணவர் இறந்ததுக்கப்புறம் நிறைய இடத்துக்கு நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன். சில இடத்துல நிகழ்ச்சி என்பது லேட்டாக ஆரம்பிப்பா, சில இடத்துல லேட்டாக முடிப்போம், சில இடத்துல முடிப்போம். என்ன சந்தர்ப்ப சூழ்நிலை, இப்போ உங்களை மாதிரி ஆடியன்ஸ் உட்கார்ந்துருந்தா அந்த பேசுகிறவங்களுக்கு ஆஹா மைக்கு விடுறதுக்கே மனசு வராது. அப்போ என்ன பண்ணுவான், இன்னும் கொஞ்சம் சொல்லலாம், டைம் போயிட்டே இருக்கும். நேற்று அப்படி தான் எங்களுக்கும் டைம் போயிட்டு பாவம் 7 மணிக்கு ஷார்ப்பாக போய் சேர்ந்துவிட்டார் மகாலிங்கம். சைதாப்பேட்டை காரணீஸ்வரர் கோயிலுக்கு போகணும், அங்கே எடுக்கிறதுக்கு போகணும். நான் அடையார் பெரியபாளையத்தம்மன் கோயிலுக்கு போகணும். ஆனால் நான் பர்ஃபெக்டாக போய் சேர்ந்துட்டேன். நான் சேர்ந்து 1/4 மணி நேரம் கழித்து தான் நிகழ்ச்சியை ஆரம்பித்தாங்க. ஆனால் அவர் பர்ஃபெக்டாக போய் உள்ளே நுழைஞ்ச உடனே 5 நிமிஷத்துக்குள்ளே ஸ்டார்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை தள்ளுப்பேன். அப்போது அந்த நேரம் அவ்வளவு முக்கியமாக இருக்கும். சில நேரத்தில் எங்கள் அண்ணா கடிவார், என்ன உட்கார்ந்துருந்தா உனக்கு டைம் போகிறதே தெரில, எவ்வளவு நேரம் 3 மணி நேரம் ஆச்சு அப்படிம்பார். அதை சொல்லி அங்கே சொன்னார். என்ன வார்த்தை சொன்னார் தெரியுமா? நான் ஏதாவது உன்னை கோபமாக பேசியிருந்து உன் மனசை கஷ்டப்படுத்தி இருந்தால் இதை காலாக நினச்சிக்கோ, என்னை மன்னிச்சிடு, நான் போயிட்டு திரும்பி வரமாட்டேன்னார். ஆனால் அன்று நான் 9:30 மணிக்கு அவரை கூட்டிகிட்டு போகிறேன் ஹாஸ்பிட்டலுக்கு. இரவு 9:30 மணிக்கு அவர் உயிர் பிரிய போகிறது. அவர் அந்த வார்த்தையை சொல்லிட்டு தான் போனார், நான் வரமாட்டேன். அப்போது இறப்பது ஒருவேளை அவருக்கு தெரிந்ததா என்னன்றது எனக்கு தெரியலை. ஆனால் அவர் மன்னிப்பு கேட்டுட்டு போனார். என்னை விட வயசில் கிட்டத்தட்ட 12 ஆண்டு காலம் பெரியவர், என்னை விட 12 வருஷம் பெரியவர். ஆனால் அவர் கேட்டார் என்கிட்ட. அப்போது எதனால் இதை இந்த இடத்துல நினைவுபடுத்துகிறேன்னா, நாம் செய்யக்கூடிய தவறுகளை எவரிடத்திலும் மன்னிப்பு கேட்கலாம், எவரிடத்துலையுமே மன்னிப்பு கேட்கலாம், கேட்காம இருக்கக்கூடாது. எல்லாருமே எல்லா இடத்துலையும் கேட்கலாம். ஆனால் அப்படி கேட்டுட்டோன்னா நம்மளுடைய ஆன்மா சுத்தம் அடையும், இறைவனுடைய பாதத்திற்கு போய் அந்த ஆன்மா சேரும், அந்த ஆன்மா வந்து சேரும். அப்போது அந்த ஆன்மா குற்றம் செய்திருக்கிறது, உங்களில் நீங்கள் திருந்தணும்னு நினைச்சாலோ அல்லது இனி அந்த குற்றத்தை நான் செய்ய மாட்டேன்னு உறுதி எடுத்துக்கொண்டு இனிமேல் எக்காரணத்தை கொண்டும் இந்த கருட புராணத்தின் வழியாக நான் பரோபகாரம் இதம் சரீரம், இந்த சரீரத்தினால் கண்டிப்பாக நான் எந்த பாவமும் செய்ய மாட்டேன் என்கின்ற உறுதியை எடுத்துக்கொண்டு முடிந்த வரைக்குமோ என்ன பண்ணக்கூடாது, பாவம் பண்ணக்கூடாது. பாவம்னு ஏற்கனவே சொல்லிட்டேன். நல்லவங்க மனசு நோகடிக்காதீங்க. நல்லோர் மனதை நடுங்க செய்தேனோ, நற்றாற்றில் கையை நழுவ விட்டேனோ, வழியை வழக்கிட்டு மானம் கெடுத்தேனோ, வரவு போக்கடியா வழியடைத்தேனோ, தானம் கொடுப்போரை தடுத்துன்னு. யாருன்னா அக்கா என்கிட்ட இப்போது எல்லாருமே இருக்கும், பவுடர் காலி ஆயிடுச்சு, உங்களுக்கு எல்லாம் என்ன அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் சொன்னால் தான் புரியுன்றதுக்காக என்கிட்ட இருக்குது நீங்கள் அடிச்சுக்கோங்க, பொட்டு என்கிட்ட இருக்குது வச்சுக்கோங்க, இப்போ ஒரு விபூதி வச்சுக்கோங்க சொல்கிறோம்மா, இப்போ அது வந்து என்கிட்ட இல்லை அதை சொல்கிறோம். ஆனால் நான் எதுக்கு கொடுக்கணும், வாங்கிட்டு வந்து வச்சுக்கட்டும், கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, கொடுத்து பழகணும். கொடுக்குறவனா இருந்தால் பகவானே கையேந்துவார். நேற்றே சொன்னேன், வாங்கிட்டு போகிறதுக்கு வந்தவருக்கு கொடுக்கணும்னு என்ன எண்ணமா, பகவான் வாங்க தான் வந்தார். ஆனால் கர்ணங்கிட்ட கேட்டார், என்ன வேணுமோ கேள்றா தரேன்னார். ஏன், கொடுக்கக்கூடியவனுடைய உதிரம் அவர் கையில் பட்டதனால அவருக்கு வந்தது ஞானம்,
ஆண்டவனுக்கு ஞானம் இல்லையான்னு கேட்டுறாதீங்க. அவருக்கும் கொடுக்கணுன்ற எண்ணம் வந்துச்சு. இல்லை, வாங்கின்னு போகிறதுக்கு தான் அவர் வந்தார், கொடுக்கணுன்ற எண்ணத்தோடு அவர் வரல. அப்போ அந்த இடத்துல கொடுக்கணும்னு எண்ணம் வந்ததுக்கு காரணம் என்ன? இவனே கொடுத்தானே, நாம கொடுத்தா என்ன வந்தது? கொடுத்து பழகணும். சிறிய பொருள், ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப பெருசுன்னு இல்லை, சின்ன சின்ன உதவிகள். இப்போது பஸ் ஸ்டாண்டில் சில நேரத்தில் நான் பஸ் ஏறத்துக்கு நின்றுட்டுருப்பேன். சில பாட்டிமார்கள் தவிச்சுன்னு இருப்பா, இந்த பஸ் இங்கே போகுமா? சில இடத்துல கேட்பேன், எப்பா பாட்டி பா, தொந்தரவு தாங்கவில்லை, உன்னால யார் வெளியில் வர சொன்னா? கடிந்து கொள்வா. சில பேர், இந்த பஸ்ஸு போகுமா தம்பி பார்த்து சொல்ல, போவாய் போவாய் பா. ஆமாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அம்மா நீ எங்கே போகணும்? இல்லை நான் இந்த இடத்துக்கு போகணும். சரி பஸ்ஸு வந்தால் சொல்கிறேன். அந்த பஸ்ஸு வருது, இப்போ என்ன பண்ணணும்? அந்த பஸ்ஸு வருது, அதில் மெதுவாக படி 5 படி இருக்குது, மெதுவாக பார்த்து போங்க. இது சின்ன உதவி. இது ஒரு பெருசாக இதுக்காக பிளான் பண்ணிட்டு உதவி பண்ணணும்னு நம்ம போகலை. சந்தர்ப்பத்தை அந்த இடத்தில் பயன்படுத்தி கொள்ளுவது நம்மளுடைய வேலை. நம்ம பாட்டுக்கு அங்கே படித்தோம், நான் படிச்சிருக்கேன், அந்த பாட்டிக்கு படிப்பறிவு இல்லை, அந்த பாட்டிக்கு ஒருவேளை படிப்பே இருந்தாலும் அந்த நம்பர் தெரியாது, கண்ணு தெரியாமல் இருக்கலாம், இல்லை ஞாபகம் மறந்து போயிருக்கலாம். ஏன்னா வயசாயிடுச்சுன்னா எல்லாருக்குமே ஞாபகம் மறதி வருவது இயற்கை. அப்போ அது மறந்து போயிருக்கலாம். இப்போ ஒரு சின்ன உதவியாக நான் அங்கே செய்வது என்னால் முடிந்தது. ஆனால் அதையே நான் செய்ய பொம்மை மாதிரி, நமக்கு என்ன எந்த பாட்டி வந்தா, நமக்கு என்ன பஸ்ஸில் ஏறினா, நமக்கு என்ன ஏறலைன்னா, நமக்கு என்ன போனால், நமக்கு என்ன போகலன்னா, நமக்கு என்னான்னு நான் பாட்டுக்கு நின்றுட்டு என் வேலையை பார்த்துட்டு நான் போகக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும்? உதவி செய்யணும். ஏதோ ஒரு உதவி, ஏதோ ஒரு முறையில் அப்போ செய்தால் மட்டும்தான் அந்த ஆன்மா என்பது இறைவனிடத்தில் போய் சேரும். இல்லைன்னா எங்கே போய் சேராது? நரகம் போய் சேரும். இப்போ நாங்கள் 10 பேர், ஒரு பெண் வந்து அவசப்படுறா, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இடுப்பு வலி. இப்போ நான் என்ன பண்ணணும்? ஒன்று எங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகணும், இல்லையா ஒரு ஆட்டோவை பிடிச்சி அந்த அம்மா எங்கே போகணுன்னு சொல்கிறாலும் அந்த இடத்துல கொண்டு போய், என்னால் அவள் கூட போக முடிஞ்சா நான் போகணும், போக முடியலன்னா யாரோ ஃபோன் நம்பர் கொடுத்து உன் துணைவர் யாரோ உங்கள் வீட்டிலேருந்து யாராவது வர சொல்லின்னு அவளை அமுச்சு வைக்கணும். இது கூட செய்யாமல் நமக்கு என்ன? ஐயோ இதெல்லாம் தலைவலி. உதவி செய்ய போக உபத்திரம் வரும், வருமே, கண்டிப்பாக வரும். உதவி செய்தால் உபத்திரம் வரும். இது எல்லாருக்குமே இயற்கை, இது எல்லாருக்குமே இயற்கை. நான் ட்ரெயினில் ஏறி இருக்கேன், தர்மபுரி போனோம் நிகழ்ச்சிக்கு. ஒரு அம்மா கேட்டுச்சேன்னு செல்ஃபோனு நம்பர் மட்டும் கொடுத்துச்சு எழுதி ஒரு பேப்பரில். இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கொடுங்கோன்னுச்சு. நானும் ஃபோன் பண்ணி கொடுத்துட்டேன். அந்த அம்மா பேசுது 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 3 மணி நேரம் பேசுது. ஜோலார்பேட்டை போயும் ஃபோனை கொடுக்கல. அதுக்குள்ளேயே எனக்கு அந்த நிர்வாகி 10 டைம் ஃபோன் பண்ணிக்கிறார். இந்த அம்மா ட்ரெயின் ஏறிச்சா, இன்னைக்கு நிகழ்ச்சி நடக்குமா இல்லை நிகழ்ச்சி நடக்காதா? இந்த ஃபோன் பேசின்னு இருக்கே, அது டொயின் டொயின்னு கத்துதே, இந்த அம்மா கொடுக்கணுமா இல்லையா? ஏதோ ஃபோன் வந்துக்குதுமா, நீ பேச்சமான்னு கொடுக்கணுமா இல்லையா? அப்புறம் நான் பார்த்தேன், இது என்னடா இது வம்பா போச்சு, முடிக்கும்னு பார்த்தா இது முடிச்ச பாடு இல்லையே. எம்மா நான் இறங்க போகிறேன் கொடுவுன்னு. அப்படியா? இந்தா என்னம்மா பெரிய ஃபோன் பார்த்துக்கினேன், கொஞ்ச நேரம் பேசிட்டு கொடுக்கறதுக்குள்ள அவ்வளோ அவசரம் உனக்கு. என்னது? எங்கள் அண்ணா பக்கத்தில் உட்காந்துருக்கார், இறந்து போன எங்கள் அண்ணா உட்காந்துன்னு இருக்கார். இது உனக்கு தேவையானார். அப்போ நான் சொன்னேன், கொடுக்க சொன்னது நீங்கள் தானே. இல்லை, இந்த பாட்டிக்கு எவ்வளவு குசும்பு இருக்கணும். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பேசுது. பொண்ணு கதை, பையன் கதை, பேரங்கதை, பேத்தி கதை, எல்லா கதையும் பேசுது. நானும் சரி 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 கொடுத்துரும் பாட்டியை கிட்ட கொடுத்துரும் நானும் நினச்சேன்ருக்கேன். அதுவாக கொடுத்த பாடு இல்லை. இப்போ உதவி செய்ய போக உபத்திரம். இப்போது எமர்ஜென்சிக்கு கொடுத்தேன். ஒருவேளை அந்த அம்மாவுக்கு வழி தெரியாமல் எங்கே இறங்கணும்னு தெரியாமல் இருக்கலாம், இல்லை ட்ரெயின் ஏறிட்டேன் அந்த அம்மா ஏறினாலோன்னு வீட்டில் இருக்கிறவங்க சில பேர் பயந்துட்டு இருப்பாங்களே, அதுக்காக அதை சொல்லிடும் போல இருக்குன்னு நினச்சிட்டு ஒரு 2 வாரத்தை பேசிட்டு கொடுக்கணும்னு பார்த்தா அது கொடுக்கல.
எங்கள் அண்ணாவும் சொல்கிறார் கேளு கேளுன்னார். இருண்ணா கொடுத்துருவோன்னு கடைச்சி ஜோலார்பேட்டை போய் வரைக்கும் கொடுக்கல. நானாக இறங்க போகிறேன்னதுக்கு அப்புறமா கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சொல்லிச்சு பாருங்க, கொஞ்ச நேரம் பேசணும், என்னமோ அவங்க அப்பா மட்டும் சொத்து குறைஞ்சி போன மாதிரி. என்னது? எங்கள் அப்பா மட்டும் சொத்து குறைஞ்சி போன மாதிரி. இது உபதரமா? சில நேரத்தில் சில உதவிகள் செய்கிற பொழுது உபதரம் வரும், வராமல் இருப்பதற்கெல்லாம் வாய்ப்பில்லை. ஆனாலும் நாம் உதவி செய்யணும். அதுக்காக அடுத்த டைம் உண்மையாகவே எமர்ஜென்சிக்கு ஒருத்தர் கேட்குறாருன்னா நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல முடியாது. என்ன பண்ணுறது? அப்போ நான் ஒரு கண்டிஷன் போட்டு அவர்கிட்ட கொடுக்கணும். என்ன சொல்லணும்? ஐயா எனக்கு ஃபோன் வரும், நான் ஒரு சொற்பொழிவாளர், நான் இப்போ தான் ட்ரெயின் ஏறுறேன், அங்கேருந்து எங்கள் வீட்டுக்கு ஃபோன் வரும், எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொல்லணும், நிகழ்ச்சியாளருக்கு சொல்லணும், ஒரு 2 நிமிஷம் டைமு பேசிட்டு கொடுத்துருங்க சொல்லணும். அதனாலே சில பேர் என்ன பண்ணுறா, ஃபோனையே தூக்கிட்டு ஓடி போயிடுறா. ஆமாம், சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல்லாம் போனீங்கன்னா ஃபோனை வாங்கிட்டு பேசிக்கினே நடந்துட்டுருப்பான், அவன் பாட்டுக்கு எஸ்கேப் ஆயிடுவான். இதெல்லாம் நடக்கும், இதெல்லாம் வாழ்க்கையில். ஆனால் என்ன பண்ணுறது? இருந்தாலும் உதவி செய்யணும், வேறு வழி இல்லை. இருந்தாலும் உதவி செய்யணும். அது எனக்கே ஒரு டைம் நடந்தது. என்னென்னு கேட்டால், என் கணவர் நான் இதில் வேலூரில் நிகழ்ச்சி முடிச்சுட்டு இரவு வரேன். இரவு 12 மணி ஆயிடுச்சு. என்னுடைய செல்ஃபோனில் ரீசார்ஜ் முடிஞ்சிட்ருக்கு. இது எனக்கு தெரியாது. அவன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டே தான் இருப்பான். நான் ரீசார்ஜ் பண்ண சொல்லி என் கணவர் பண்ணலையா இல்லை பசங்க பண்ணலையான்னு தெரியலை. நான் வரும்பொழுது இது ரீசார்ஜ் முடிஞ்சிட்ருக்கு. நான் இரவு 12:30 மணிக்கு கிட்டத்தட்ட திருவான்மையூரில் ஆட்டோ ஏறிட்டேன். புகாரியில் இருந்து உள்ளே நடந்து போகணும், கிட்டத்தட்ட ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே நடக்கணும் வீட்டுக்கு. ஃபோன் அடித்தா ஃபோன் போகலை, லேண்ட்லைனும் போகலை, செல்ஃபோனும் போகலை, ஒன்றும் போகலை. இறங்கி 12:30 மணி தனியாக நடந்து போகணும். எப்படி நடந்து போகிறதுன்னு தெரியலையே. வண்டி எடுத்துகிட்டு வர சொல்லலான்னா ஃபோனே போகலையேன்னு. ஆனால் எனக்கு நினைவு, இன்னொரு நம்பர் இருக்குன்றதே எனக்கு நினைவில்லை. 2 நம்பர் எப்போவுமே 2 சிம் இருக்கும். எனக்கு நினைவில்லை. என் பக்கத்தில் ஒரு பெரியவர் உட்கார்ந்துருந்தார். அது இறைவனாக எனக்கு அனுப்பப்பட்ட அந்த பெரியவர். நான் இன்னைய வரைக்கும் அந்த பெரியவரை பார்க்கவே இல்லை. கிட்டத்தட்ட இது நடந்து ஒரு 15-20 வருஷம் இருக்கும். இன்னைய வரைக்கும் நான் அந்த பெரியவரை பார்க்கவே இல்லை. அந்த பெரியவர் அழுக்கு ஆட அந்த ஷேர் ஆட்டோவில் உட்கார்ந்துருக்கார். ஆனால் அவர் ஏறினது எங்கன்றது எனக்கு தெரியாது. உட்கார்ந்துருக்கார். ஐயோ ஒரு அழுக்கு. நான் மூஞ்சி சுழிச்சிட்டு, இந்த மூஞ்சியே பெரிய ரொம்ப உலகலக்கி ஐஸ்வர்யா நாயின்னு நினப்பு. இது நான் இப்படி ஒதுங்கி உட்கார்றேன். அவர் ரொம்ப அழுக்கு, அப்படியே கையெல்லாம் ஒரு மாதிரி இருந்தது. அதை பார்த்து நான் அப்படி ஒதுங்கி உட்கார்றேன். அந்த ஷேர் ஆட்டோவில் இருக்கிறதுலையே நான் ஒரு பெண், நான் ஒருத்தி தான் பெண், மற்றவங்க எல்லாம் ஆண்கள். நான் அப்படி தள்ளி உட்கார்றேன். நான் ஃபோனை போட்டு அவரையும் பார்க்குறேன், ஃபோனை போடுறேன், அவரையும் பார்க்குறேன், ஃபோனை போடுறேன். ஃபோன் போனால் தானே, அங்கே இருந்தால் தானே, ரீசார்ஜ் இருந்தால் தானே போகிறதுக்கு. அப்போ ஒரு நிகழ்வு நடந்தது. குழந்தைன்னார் இந்த மூதேவி. என்ன எனக்கு தான் கடுப்பாச்சு, அந்த ஃபோன் போகலையே. அந்த கடுப்பில் நான் சொல்கிறேன், என்னம்மா ஃபோன் போகலையா? ஆமாம். ஏன் தெரிலன்னு. அப்போ அவர் ஒரு வார்த்தை சொல்கிறார், வேறு நம்பர் இல்லையான்னார். அந்த ஒரே செல்போனுக்குள்ள 2 நம்பர் போட்டு வைத்திருந்தது எனக்கு நினைவில் இல்லை. 2வது சிம்ல ரீசார்ஜ் இருக்கு. அவர் சொல்றார் வேறு நம்பர் இல்லையான்னார். ஆமாம்ல, இன்னொரு நம்பர் இருக்கும்ல, அதை போட்டேன். எங்கள் வீட்டுக்கார் எடுத்தார். அடுத்த வினாடி சொன்னேன், ஏங்க நான் பாலவாக்கம் வந்துட்டேங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க, நீங்கள் புகாரியில் நிற்கிறீங்கன்னு. ஏண்டி உன்னை திருவான்மையூரில் ஏறும்பொழுதே ஃபோன் பண்ண சொன்னனே, நீ பாலவாக்கம் வந்துட்டேன்னு சொல்கிறியே, மூதேவி முன்னாடியே ஃபோன் பண்ண மாட்டியான்னார். இல்லைங்க, ஒன்றுத்தில் ரீசார்ஜை காணும். ஏண்டி இன்னொரு நம்பர் இருக்குமா? அது இப்போதாங்க எனக்கே தெரிஞ்சது. ஆனால் இந்த பாலவாக்கத்திலிருந்து புகாரி வரைக்கும் எந்த இடத்திலும் ஆட்டோ நிற்கவில்லை. எந்த இடத்துலையுமே ஆட்டோ நிற்கல. ஆனால் நான் தான் வந்து இறங்குகிறேன். ஆனால் என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த பெரியவர் இல்லை.
இன்னைக்கு வரைக்கும் நான் அந்த உருவத்தை தேடுறேங்க. நான் பார்க்கவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் தேடுறேன். அந்த மாதிரி ஒரு உருவம் இருக்குமா, அந்த பெரியவரை நான் பார்ப்பேன். நான் இன்னைக்கு வரைக்கும் சில இடத்துல கோயிலாண்டியோ எங்கன்னா உட்காந்துட்டு கூட நான் பார்ப்பேன். அவர் மாதிரி இருக்காரா, அவர் தானே இவர் அப்படின்னு தேடுவேன். இன்னை வரைக்கும் என் கண்ணில் படவே இல்லை. நான் சிவடியார் திருக்கூட்டத்தில் போய் நிகழ்ச்சி முடிச்சுட்டு இரவு வந்து கொண்டிருக்கின்ற அந்த வேலையில் அப்போ ஒரு வார்த்தை சொன்னேன், கோயிலுக்கு வந்து தானே நிகழ்ச்சி பண்ணிட்டு வரேன், என்னை இப்படி சோதிக்கலாமா, நான் இந்நேரத்துக்கு நான் இறங்கி நடந்து நான் இப்படி போகணுமே, என்ன அப்போல்லாம் என்ன சொல்கிறது, ஓப்பன் பண்ணி விட்டுருக்கா இல்லையா கவர்மெண்ட்டு, அது எங்கன்னா யாருனாலும் எங்கனாலும் உட்காந்துருப்பா, எங்கன்னா போட்டுருப்பா, எதையாவது நடந்துருக்குமே, நமக்கு அதை காப்பாற்றணுமேன்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு பயம், அந்த பயத்தினால நான் அங்கே நடந்து போக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படும். அப்போது எனக்கு இன்னைக்கு வரைக்கும் விடை தெரியல. வந்தவர் யார், சொன்னவர் யார், இன்னைக்கு வரைக்கும் தெரியல. ஆனால் நான் எங்கேயோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, ஒரு அம்மா கிட்ட செல்போனை கொடுத்து உதவி பண்ணிட்டு உபகாரத்தை தொடர்ந்தேன்னு. ஒருவேளை அந்த மாதிரி சிறு உதவியை நான் செய்ய போக யாரோ ஒருவர் எனக்கு பெரிய உதவியை அந்த நேரத்தில் செய்தார். இன்னொரு செல்போன் நம்பர் இருக்கு என்பதையே எனக்கு நினைவில் கொண்டு வந்தவர் அந்த பெரியவர் தான். அப்போ நாம் செய்யக்கூடிய உதவிகள் நமக்கு ரிட்டன் ஏதோ ஒரு ரூபத்தில் கண்டிப்பாக வந்தே தீரும், வராமல் இருக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. இப்போ சூரிய நாராயணர் ரொம்ப அற்புதமான ஒரு பெருமான், ரொம்ப அற்புதமான பெருமான். அவருக்கு தேரோட்டி அருணன்னு சொன்னேன். அப்போது முடிஞ்ச வரைக்கும் நாம் இந்த கருட புராணத்தில் இன்னைக்கு கருட பகவானுடைய அவதார கதையை கொஞ்சம் சிந்திக்க போகிறோம். ஏன் அவர் எப்படி அவதாரம் செய்தார் அப்படின்னு. இப்போ காசிபர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெருமான், அவருக்கு 13 மனைவிமார்கள். இந்த உலகத்திற்கு அடிப்படை அப்பா யாரான நாம் எல்லாம் நினைச்சுட்டு இருக்கோம், நம்ம அப்பா தான் நமக்கு அப்பா. இந்த உலகத்துக்கே அப்பா யாரான்னா காசிபர். பாம்புக்கு அப்பா அவர் தான், பல்லிக்கு அப்பா அவர் தான், பூரானுக்கு அப்பா அவர் தான், யானைக்கு அப்பா அவர் தான், தேவருக்கு அப்பா அவர் தான், அசுரர்களுக்கு அப்பா அவர் தான், மனிதர்களுக்கு அப்பா அவர் தான், கருடனுக்கு அப்பா அவர் தான், பாம்புக்கு அப்பா அவர் தான். எல்லா ஜீவன்களுக்கும் அப்பா யாரான்னு கேட்டால் காசிபர். அதனால தான் அருணகிரி பெருமான் சொல்லுவார், காசினியில் பிறவாதே காலனிடத்தில் அணுகாதேம்பார். திருப்புகள்ல சொல்லுவார், காசினியில் பிறவாதே. காசியில் பிறந்தா என்ன கிடைக்கும், இறந்தால் முக்தி. இப்போ நீங்கள்லாம் இருக்கீங்க இல்லையா, வசதி இருந்தால் அங்கே ஒரு மடத்தில் போய் தங்கிடணும். வயசாயிடுச்சுன்னா 60 வயசு 70 வயசு ஆயிடுச்சுன்னா காசியில் போய் ஒரு மடத்தில் தங்கிடணும். ஒரு நாளைக்கு ஒரு வேலையோ 2 வேலையோ சாப்பிட்டுட்டு தினமும் பிரார்த்தனை பண்ணிவிட்டு காசி விஸ்வநாதா காசி விஸ்வநாதா காசி விஸ்வநாதான்னு எப்பயாவது நேரம் கிடச்சா பக்கத்தில் இருக்கிற அந்த கங்கையில் போய் மூழ்கி எழுந்து ஏதோ ஒரு இறைவனை தியானம் பண்ணி ஏதோ ஒரு இறைவன் நாமத்தை சொல்லி அப்படியே காலம் போக்கி அந்த காசியம்பதியில் இறந்தால் முக்தி. இறைவன் கொடுத்த உயிரை இறைவனே எடுக்கணும். நாம போய் கங்கையில் விழுந்து தற்கொலை செய்து கொண்டால் கிடையாது, நாம போய் தற்கொலை பண்ணி கொண்டால் கிடையாது. ஆனால் இறைவன் கொடுத்த உயிர் அந்த இடத்துல போய் பிராணன் போகணும். போகாதவர்களுக்கு என்ன வழி, இறந்த பிறகு அவர்களுடைய சாம்பலை கொண்டு போய் அங்கே கரைக்கணும். அப்போ அவர்களுக்கு அது கிடைக்குது. அப்போ இங்கு சொல்லுகிற பொழுது பார்க்கிறார் காசிபர், அவருக்கு கத்ரு வினதை என்று 2 மனைவிமார்கள். அந்த மனைவிமார்கள் சில ஆண்டு காலம் காசி வர வேண்டி பிரார்த்தனை பண்ணாங்க. என்னம்மா வேணும், ஒன்றுமில்லை சுவாமி, எங்களுக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும். கத்ரு கேட்டா, உனக்கு என்ன குழந்தை வேண்டும்? 1000 பாம்பு பிறக்கணும். எவ்வளவு? 1000 பாம்பு பிறக்கணும். அப்படி 1000 பாம்பும் விஷமுள்ளதாக இருக்கணும். என்னவா இருக்கணும்? ஆதிசேஷன், வாசுகி, கார்கோடகன், அனந்தன் மற்றும் இருக்கக்கூடிய குளிகன், மகா பதுமன் இவங்க எல்லாருமே யாருக்கு உரியவங்க? இந்த கத்ருவுக்கு உரியவங்க.
அந்த 8 பாம்புகளும் என்ன பண்ணுறாங்க? இந்த பூமியை தாங்கி பிடித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் அஷ்டநாகங்கள். அவங்க இல்லைன்னா நாமெல்லாம் கிடுகிடு கிடுகிடு கிடுகிடுன்னு நடக்கும். அவங்க தான் இந்த பூமியை என்ன பண்ணின்னு இருக்கா? தாங்கி பிடிச்ச அஷ்டநாகங்கள் தான் இந்த பூமியை தாங்கின்னு இருக்கு. இப்போ அந்த நாகங்கள் இந்த அம்மாவுக்கு பிறந்துருச்சு. அடுத்த உள்ள வினதை கிட்ட கேட்குறாங்க. காசிபர் கேட்டார், உனக்கு என்னம்மா வேணும்? அந்த 1000 குழந்தைகளுடைய பலமும் என் 2 குழந்தைங்களுக்கு கிடைக்கணும். எனக்கு 2 குழந்தை போதும். எனக்கு 2 குழந்தை போதும். இந்த கத்துரு என்ன பண்ணிட்டா, முட்டை 1000 முட்டை, ஒரு முட்டையாக உடஞ்சி 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 பாம்புகள் எல்லாம் வெளியில் வந்துடுச்சு. இந்த பாம்புகள் 1000 உலாத்துது. இதை வினதை பார்த்தா, இதை வினதை பார்க்கிறான். பார்த்த அடுத்த வினாடி பார்த்தா, என்ன இது, அவளுக்கு மட்டும் 1000 பிறந்துடுச்சு, நாம் வச்ச 2 முட்டையும் இன்னும் வளரவே இல்லை, இன்னும் உடையவும் இல்லை, குழந்தை வெளியில் வரவும் இல்லை, என்ன தான் பண்ணுறது, நாமே உடச்சிரும். அவளும் காந்தாரி போலகுது. வேவாத கல்லை எடுத்து நோகாமல் இடிச்சிட்டான். குந்தி பிள்ளை பெற்றாள், தர்மராஜாவை பெற்றாள். பெற்றாள் என்கின்ற செய்தி அவ செவியில கேட்ட அடுத்த வினாடி 2 வருஷம் கருவை சுமந்திருந்தான். 100 கரு. யார்? காந்தாரி. அவ என்ன பண்ணிட்டா, அந்த பாலா போன வயிறு பாறாங்கல் மாதிரி இருக்கேன்னு சொல்லி வேவாத கல்லை எடுத்து நோகாம இடிச்சா. அதனால் வேவாத கல் வெந்த கல். சொல்லுங்க, வேவாத கல் என்ன, வெந்த கல் என்ன? அது வெந்த கல். கல்லுன்னு நான் தான் சொல்லிட்டேனே. என்ன கல்லு? வெந்த கல். செங்கல். செங்கலை அறுத்துட்டு சூளை போட்டு வேக வைப்பா. அதை இடிக்கல, வேவாத கல்லை வச்சு இடிக்கிறா. எல்லா வீட்லையும் என்ன கல் இருக்கும்? எங்கேயாவது குலவி கல்லை வேக வச்சு பார்த்துக்கிறீங்களா? பார்க்க மாட்டாங்க. அதனால் அந்த கல்லை எடுத்து இடிச்சு விட்டான். உதிரம் பெருக்கெடுத்து ஓடுச்சு. 100 பானையில் வியாச பகவான் பிடித்து வைத்து 101வது பானையில் ஒரு பெண் குழந்தையும் பிறக்கணும். அவங்க தான் துரியோதனாதியர்கள். அவங்க தான். அவ துச்சலைன்னு பேர் அவளுக்கு. அவங்க தான் பிறந்தாங்க. அது மாதிரி இவ என்ன பண்ணிட்டா, நம்ம அக்கா 1000 குழந்தைய பெற்றுக்கிட்டாலே நமக்கு 2 தானே கேட்டோம், இன்னும் இது பிறக்காம இருக்கேன்னு இது வந்துட்டது. முகம் வந்துட்டது, கை வந்துட்டது, இடுப்பு வந்துட்டது, தொடை வந்துட்டது. அந்த கீழே வர்ற நேரம் பார்த்து உடச்சு விட்டான். கால் 2ம் ஊனமாக போச்சு. குழந்தையால் 2 காலும் நடக்க முடியாது. சூரிய பகவானுடைய தேரோட்டி அருணன் என்று சொல்லக்கூடியவருக்கு 2 காலும் ஊனம். கருட பகவானுடைய அண்ணா 1000 ஆண்டு காலம் சூரிய தேவனை நோக்கி தவம் இருந்தார். தவம் இருந்த பொழுது சூரிய தேவன் என்ன வேண்டும் என்று கேட்டார். எனக்கு கால்கள் 2ம் ஊனமாக இருக்கிற காரணத்தினால் இறைவா, நான் உங்களுக்கு தேரோட்டியாக ஆக வேண்டும் என்று கேட்டார். சூரிய நாராயணர், நீ எனக்கு தேரோட்டு என்று தேரை சாட்ட குச்சியை கையில் கொடுத்துட்டார். அந்த சூரிய நாராயணருக்கு தேரோட்டியாக இருக்கக்கூடிய அருண பகவான், அம்மா, ஒரு தாய் ஒரு குழந்தையை முழுமையாக பெற வேண்டும் என்று கருத வேண்டுமே தவிர ஊனமான பிள்ளையாக பிறக்க வேண்டும் என்று எந்த தாயும் கருதக்கூடாது. வளர்ந்து கொண்டிருக்கிற பொழுது அவசரப்பட்டு இப்படி முட்டையை உடைத்து விட்டாயே, அதனால் நீ உன் சகோதரி இடத்தில் 1000 ஆண்டு காலம் அடிமையாக கடவது கொடுத்துட்டார். சாபம் கொடுத்தார். அம்மாவுக்கே சாபம். மகன் கொடுக்கிறார். கொடுத்த அடுத்த வினாடி பார்த்தார். இது சொல்லிட்டு அவர் தவத்துக்கு போயிட்டார். அதுக்கப்புறம் தான் சூரிய நாராயணருக்கு தேர் ஓட்டுறார்.
அப்போ ஒரு வார்த்தை அந்த அம்மா கேட்குறா, குழந்தாய், நான் செய்தது மகா மகா பாவம். தாயாக இருந்தாலும் ஒரு பிள்ளை ஊனமாக பிறப்பதற்கு தாய் காரணமாக இருக்கக்கூடாது. தன் பிள்ளை கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறக்க வேண்டும் என்றுதான் எல்லா தாயும் ஆசைப்படுவார்கள். அவசரப்பட்டு நான் உடைத்ததனால உன் கால்கள் ஊனமாகிவிட்டது, என்னை மன்னித்து விடு, நான் 1000 ஆண்டு காலம் அடிமையாகிறேன், ஆனால் அந்த அடிமையிலிருந்து நான் எப்படி வெளியில் வருவது? அம்மா, என்ன உடைச்ச மாதிரி, என் முட்டையை உடைச்ச மாதிரி இந்த முட்டையை உடைக்காதே. இதில் என் தம்பி பிறப்பான், அவனை உன் அடிமையிலிருந்து விலக்குவான், அவனே உன்னை இந்த அடிமையிலிருந்து விலக்குவான். இது சத்தியம்ட்டு போயிட்டார். இப்போ அதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழிச்சு அதில் இருந்து கருட பகவான் அவதாரம் செய்கிறார். இப்போ கருட பகவான் அவதாரம் செய்கிறார். இப்போ கருட பகவான் அவதாரம் செய்துவிட்ட பிறகு அதற்கு முன்னதாக ஒரு நிகழ்வு நடக்குது. இந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு நிகழ்வு நடந்துருச்சு. என்ன நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பதான் சொல்ற 2 பேரும் உஜ்ரவசு, குதிரைக்கு பேர், இந்திரனுடைய குதிரைக்கு உஜ்ரவசுன்னு பேர். அது வெள்ளை குதிரை, அதில் ஒரு கரும்புள்ளி மச்சமோ எதுவுமே இருக்காது. அது கங்கை கரை ஓரம் உலா வருகிறது. இதை கத்துரு வினதை 2 பேருமே பார்த்துருக்கா. அப்படி பார்த்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கத்துரு சொல்றா, அது பாரு உஜ்ரவசு, இந்திரனுடைய குதிரை, அதில் பாரு வால் மேலே மச்சம் இருக்குன்ட்டான். இவ சொல்ற, அது வெள்ளை குதிரை, அதில் ஒரு துளி ஒரு முடி கூட கருப்பு முடி இருக்காது, அதற்கு மச்சம் இல்லைன்னா. இல்லை இல்லை, அதுக்கு மச்சம் உண்டுன்னா அக்கா. சூரியன் அஸ்தமனம் ஆயிடுச்சு. இப்போ இரவு நேரத்தில் தெரியாது. நாளை இதே நேரத்துக்கு இதற்கு முன்னதாக ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி வருவோம். ஒருவேளை அந்த குதிரையில் மச்சம் இருந்தால் நீ 1000 வருஷம் எனக்கு அடிமை, அக்கா சொல்லிட்டா. தங்கச்சி சொன்னா அதே மாதிரி அடிமை ஆகிறேன்ட்டா. இதை சொன்ன அடுத்த வினாடி பார்த்தா, சரி அப்படியே ஆகட்டும், 2 பேரும் சொல்லியாச்சு, போயிட்டாங்க. பொழுது விடிய போகுது. இரவு போய் இந்த பாம்புகள் கிட்ட சொல்றா கத்துரு. யார்கிட்ட? ஆதிசேஷன், வாசுகி, அனந்தன், பதுமன், மகாபதுமன், குலிகன், இவங்க கிட்ட எல்லாம் சொல்றா. குழந்தைங்கள, என்னம்மா இந்திரனுடைய குதிரை பார்த்தனா நான்? ஆமாம், வெள்ளை குதிரை, அதில் மச்சம் இருக்கும் தானே? மச்சம் இருக்காதம்மா, இது உங்களுக்கு தெரியாதா? இல்லையடா, நான் மச்சம் இருக்கு என்று உன் சித்தி இடத்தில் சொல்லிவிட்டு வந்து விட்டேன். அதனால நீங்க யாராவது போய் குட்டியா அங்க படுத்துக்கோங்க. அம்மா, பொய் சொல்லுவது மகா மகா பாவம் அல்லவா? என்ன சொன்னா? பொய் சொன்னா என்ன பாவம்? 9வதாக இதில் பொய் சொன்னால் என்ன கிடைக்கும் அப்படின்னா, பொய் அதிகம் சொன்னால் நெஞ்சு அடைக்குமா. அடுத்த ஒரு பிறவியில் ஆஸ்மா, டிபி, அதுக்கப்புறம் நமக்கு திக்கி திக்கி பேசுவோமா. என்ன பேசுவோம்? திக்கி திக்கி பேசுவோம். இது கருட புராணத்தில் நாளைக்கு உங்களுக்கு இதனுடைய கதையை சொல்லும் பொழுது கொடுத்துட்றேன். என்னென்ன சொன்னால், என்னென்ன பண்ணால், என்னென்ன பாவம், என்னென்ன நரகம்ன்றதை நாளைக்கு கொடுக்க போகிறோம். என்னம்மா தை பொங்கல் அன்னைக்கு இதெல்லாம் சொல்ல போகிறீங்களான்னு கேட்காதீங்க. தை பொங்கல் அன்னைக்கு தான் நமக்கு விடுவி காலம். தை பிறந்தா வழி பிறக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா? புண்ணிய கதை கேட்டுட்டு நாம் போகிற வழிக்கு புண்ணியத்தை தேடிட்டு போகிறோம். அப்பேற்பட்ட புண்ணிய கதையை கேட்கறது தை மாதத்தில் முதல் நாள் கேட்கறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் நாளைக்கு இன்றைக்கும் அந்த கதை முடிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். மணி இப்போயே 12ன்னு நினைக்கிறேன். அதனால் ஐயோ 12 ஆயிடுச்சா? இப்போ தான் டைம் போனதே பார்க்குறீங்களா? டைம் போனதே தெரியலையா? என்ன பண்ணுறது, 11:30 என்னமோ சொன்னாங்க முடிக்க சொல்லி. ஆனால் நம்மளுக்கு தான் கதை ஓடிண்டே இருக்குது. சரி, இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் முடிச்சிடலாம், கவலைப்படாதீங்க. இறைவனுடைய கருணையினாலே இப்போ கருட பகவான் பிறப்பதற்கு முன்னதாக 1000 ஆண்டு காலம் இவளை அடிமைப்படுத்தணும்னு அவர் கொடுத்த சாபம் இப்போ இங்கே நிறைவேற போகுது. இந்த பாம்புகள் இடத்தில் சொல்றாள், கத்துரு சொல்லுகிறாள்,
நீங்கள் யாராவது ஒரு பாம்பு போய் அந்த வால் மேலே படுத்துக்கோங்க, நான் சொன்னது நிறைவேறணும். அம்மா பொய் சொன்னா நரகம் வரும் அல்லவா? நம்ம ஒட்டுமொத்த பேருக்கும் நரகம்தான். பொய் சொல்லாமல் இருக்கிறவங்கெல்லாம் கை தூக்குங்க பார்ப்போம். எழுத்தாப்பில் பகவான் இருக்கார், பொய்யெல்லாம் சொல்லக்கூடாது. சொல்கிற இந்த அம்மாவே கை தூக்கல முதல்ல. இப்போ நிகழ்ச்சிக்கு போயின்னு இருப்போம், நிகழ்ச்சிக்கு கிளம்பிடுவோம். டிராஃபிக் சிக்னல் சில இடத்துல சில நேரத்தில் ஓவராக இருக்கும். நேற்றுக்கு அப்படி தான் மாட்டணும் நிறைய. ஏன்னா போகின்றதுனால எல்லாம் வெளியூருக்கு போகிறா, அவங்கவுங்க பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கெல்லாம் போகிறா, கொஞ்சம் சிக்னலும் டிராஃபிக்கும் அதிகமாகுது. அப்போ என்ன பண்ண முடியும்? வருஷம் அன்னைக்கு நான் மாட்டினேன் பாருங்கோ, நாளைக்கு வருஷ பருப்பு, இன்றைக்கி 31 நான் மாட்டினேன். சைதாப்பேட்டையிலேருந்து குன்றத்தூர் மகாலிங்கம் போய் சேர்ந்துட்டார். சைதாப்பேட்டையிலேருந்து இதோ இருக்கிற ஈஞ்சம்பாக்கத்துக்கு நான் போய் எத்தனை மணிக்கு? 8:30 மணிக்கு நிகழ்ச்சி முடிஞ்சு 11:15 ஆச்சு நான் வீட்டுக்கு போய் சேர்றதுக்கு. ஆமாம், எங்கேருந்து? ஆர்டிஓவில் இருந்து ஈஞ்சம்பாக்கத்துக்கு இன்ச்சா நகருது. என் பையன் சொன்ன, அம்மா நீ நடந்து வந்திருக்கலாம். இன்னொன்று, அம்மா நான் வண்டி எடுத்துகிட்டு வந்து கூப்பிட்டு போனாலும் அவனும் இன்ச்சா தான் நகரணும். ஏன்னா போகிறது இந்த வழியில் தானே போய் ஆகணும், வேறு வழி கிடையாது. அப்போ என்ன பண்ணுறது? நான் சொன்னேன், கண்ணா நீ வரவே வேண்டாம், நீ வண்டி எடுக்க வேண்டாம், நீ வந்து எங்கேயாவது மாட்டிட்டு அவசரப்படுறத விட நானே எவ்வளவு நேரம் ஆனாலும் வீடு வந்து சேர்ந்துருவேன். இப்போ நான் என்ன சொல்ல முடியும்? இப்போது இது வீட்டுக்கு போகிற நேரமாக இருந்தால் ஓகே, நிகழ்ச்சிக்கு போகிற நேரமாக இருந்தால் இப்போ நிர்வாகிக்கிட்ட நான் அப்படி சொல்ல முடியாது. என்ன சொல்வேன்? ஐயா ஐயா திருவான்மையூர் சிக்னலில் தாங்க ஐயா இருக்கேன், வந்துருவங்கய்யா, 2 நிமிஷத்தில் வந்துருவங்கய்யா. அவர் நம்பியே இருப்பார். நான் அப்போ தான் வீட்டிலேருந்தே கிளம்பியிருப்பேன். என்னம்மா இப்படியெல்லாம் உண்மை சொல்கிறீங்களான்னு கேட்காதீங்க, இது நிஜம், இது உண்மையான விஷயம், எல்லாருக்கும் நடக்கும். பொய்யெல்லாம் சொல்லாதவர்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஹரிச்சந்திரனை மாதிரி இல்லை, நம்மளாலாம் வாழ முடியாது. இதுதான் நிஜம். அதை விட இன்னொன்று, இந்த செல்போனுன்னு என்னைக்கு ஒன்று வந்ததோ அன்னைக்கு 1000 ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பொய் நம்ம சொல்லின்னு இருக்கோம், வினாடிக்கு வினாடி பொய் சொல்லின்னு இருக்கோம். இவள் சொல்லி கொடுக்கிறாள், ஒரு தாய் பொய் சொல்லக்கூடாதுன்னு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். கத்துரு சொல்ற பொய் பரவாயில்ல, திருவள்ளுவரே சொல்றார், நன்மை பயக்கும் எனில் பொய் சொல்லலாம். நன்மை பயக்கும் எனில் பொய் சொல்லலாம். ஏன்? ஒரு டாக்டர் இடத்தில் ஒரு பேஷண்டை கொண்டு போய் உயிர் பிரிய போகிறது என்று டாக்டருக்கு தெரிகிற பொழுது அவர் சொல்லலாம், இல்லை இல்லை நீ உயிரோட இருப்பாய், பயப்படாதே, இதை விட மோசமாக வந்தவனெல்லாம் நான் காப்பாற்றியிருக்கேன். ஏன்? அவன் இறந்து விடுவான்னு சொன்னால் அடுத்த வினாடி அவன் மரண அவஸ்தை வந்துடும், அவன் பயத்திலேயே இறந்து விடுவான். ஆனால் அவனுக்கு நான் தைரியம் கொடுத்தா ஒருவேளை அந்த மனோதைரியம் அவனை காப்பாற்றியும் நிற்க வைக்கலாம், உயிரோட நிற்க வைக்கலாம். அவன் இறந்துடுவான்னு சொன்னால் அந்த பயத்திலே அவன் இறந்துடுவான். பயம் பொல்லாதது, மரண பயம் அதை விட ரொம்ப மோசம். மரண பயம் வந்துதானே இரணிய கசிபு தன் பிள்ளையே கொல்ல ஆரம்பிச்சான். இல்லைன்னா அவன் ஏன் கொல்ல போறான்? தான் பெத்த பிள்ளைய கொல்லவாம இருந்திருப்பான். அப்ப இங்க சொல்லுகிறார், பொய் சொல்லக்கூடாது. பிள்ளைங்க சொல்றாங்க, அம்மாவுக்கு பொய் சொல்லக்கூடாதுமா, பாவம் நரகம் வரும். வந்த எப்போ? இப்போ நாமெல்லாம் சொல்ற மாதிரி செத்ததுக்கு அப்புறம் வந்தா என்ன, வரலன்னா என்ன, யாருன்னா பார்க்க போகிறாளா, இங்கே இருக்கவ யாருன்னா பார்க்க போகிறாளா, நான் நரகத்துக்கு போகிறேன்னா சொர்க்கத்துக்கு போகிறேன்னான்னு இங்கே அனுபவித்தால் சொல்லுவா, நான் கஷ்டப்பட்டா சொல்லுவா, ஆண் ஆட்டம் கொஞ்சமா நஞ்சுமா மஞ்சம்மா. அவன் பேர் சொல்லிட்டு உடனே எல்லாரும் நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், ஆண்ணா ஆட்டம் கொஞ்சமா நஞ்சமா நம்ம சொல்றோம் இல்லையா, அதுபோல பொய் சொல்லுவது பாவம், நரகம் எய்துவார். ஆனா இங்கே ஒரு தாயே ஒரு பிள்ளைகளுக்கு பொய் சொல்ல கத்து கொடுக்குறான். இப்ப இல்லைங்க, உலக சிருஷ்டி என்று சொல்லக்கூடியது நடக்கின்ற பொழுது ஒரு தாய் சொல்லி கொடுத்திருக்கிறாள் இந்த பிள்ளைகளுக்கு. அப்போ பிள்ளைங்க சொல்ல மாட்டேன்ட்டாங்க. அப்படியானால் கொடிய விஷம் உங்களை அண்டி நீங்கள் ஜனமேஜயன் வளர்க்கக்கூடிய யாகத்தில் போய் விழுந்து இறக்க கடவுதும் ஒரு தாய் சாபம் கொடுத்துட்டான்.
அவர் வளர்த்த சர்பயாகத்தில் போய் எல்லாரும் விழறா. அதில் 8 பாம்பு தான் தப்பிச்சது. அதுதான் அந்த பூமியை நிற்க வச்சுருக்கு. அதில் தப்பிச்சதே 8 பாம்பு. அந்த 8 பாம்புகள் தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய பாம்பினுடைய சந்ததியை கொடுத்துருக்கு. இல்லைன்னா நமக்கு பாம்பினமே கிடையாது. ஜனமேஜயன் வளர்த்த சர்பயாகத்தில் மொத்தமே செத்து போயிருக்கும். ஆஸ்திக முனிவர் என்று சொல்லக்கூடியவர் காப்பாற்றினார். தங்கையினுடைய பிள்ளை அவர், தாய் மாமன்களை காப்பாற்றினார். அப்ப இந்த பாம்புகள் சொன்னது, ஆஸ்திகாய நம என்று எவர் ஒருவர் சொல்லுவாரோ அவரை நாங்கள் தீண்ட மாட்டோம், இது சத்தியம். நாங்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த மந்திரம் பழிக்குதான். கடிக்கிறதுக்கு முன்னாடி சொல்லணும், கடிச்சதுக்கு அப்புறம் சொல்லக்கூடாது. என்ன நம்ம ஆட்கள் எல்லாம் கடிக்குதா பார்க்கலாம், ஆஸ்திகாய நம பாம்புகிட்ட கொண்டு போய் கையை கொடுத்துட்டு, என்ன நம்மாலெல்லாம் அவ்வளவு வீரமானவங்க, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்கிறோமோ அதைத்தான் கண்டிப்பாக செய்வா. இங்கு விளக்கு ஏற்றப்படக்கூடாது, விளக்கு ஏற்றுவதற்கு தனியாக இடம் ஒதுக்க வைப்பேன். ஏன் ஏற்றக்கூடாது? நான் சாமி வாசலில் தான் ஏற்றுவேன், சாமி காலடியில் தான் ஏற்றுவேன், சாமி துணி பற்றிட்டு போனாலும் பரவாயில்லன்னு ஏற்றுற ஆள் நம்மாலெல்லாம். இது நடக்கக்கூடிய நிகழ்வை சொல்கிறேன். அப்போ இங்கே நடக்கும்ன்றது தெரிஞ்சு போச்சு இல்லையா? அதுபோல இப்போ இந்த அம்மா சொல்லி கொடுக்குறா, பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறவளே சொல்லி கொடுக்குறா. எல்லா பாம்புகளும் நான் செய்ய மாட்டேன்னுச்சு. அதில் ஒரு குட்டி பாம்பு மட்டும் சொன்னுச்சு, அம்மா எங்கம்மா போய் படுத்துக்கணும்னுச்சு. நாளைக்கு அந்த வரும்ல குதிரை, அந்த குதிரை மேலே போய் வால் மேலே போய் தெரியாமல் படுத்துக்கும், ஆனால் அசையக்கூடாது, அசைஞ்சா நீதான்னு கண்டுபிடிச்சிருவாங்க. அதனால் ஏன்னா நாங்கள் கிட்ட போய் பார்க்க மாட்டோம் இல்லையா, தொலைவில் இருந்து தான் பார்ப்போம், கருப்பாக தெரிஞ்சா போதும். அது போய் என்ன பண்ணுது, வால் எல்லாத்தையும் சுருட்டி வச்சுக்கிட்டு தலையை உள்ளே வச்சுக்கிட்டு ஒரு மச்சம் மாதிரி போய் ரவுண்டாக படுத்துக்குச்சு. இப்போ படுத்த அடுத்த வினாடி பார்த்தார். மறுநாள் போகிறாங்க, அக்கா தங்கை போகிறாங்க, பார்த்தாங்க. நான் சொன்ன மச்சம் இருக்கும்னு பார்த்தியா, மச்சம் இருக்கு. ஆமாம், அப்போ நீ 1000 வருஷம் உனக்கு நான் அடிமை. 10 பாத்திரம் தேய்க்கிறது, வீட்டை கூட்டுறது, சமைக்கிறது, துணி துவைக்கிறது, காலமைக்கு விடுறது, சந்தனை அழைச்சி கொடுக்கறது, ஜடை போடுறது, பூ கட்டுறது, தலையை வாரி பின்னல் வைக்கிறது, A to Z வரைக்கும் இந்த அம்மா பண்ணணும். யாரு? வினதை பண்ணணும், கத்துருவுக்கு வினதை பண்ணணும். இது நடந்து கொண்டே இருக்கிறது. அப்பதான் அவதாரம் செய்கிறார் கருட பகவான். எப்போ இந்த அடிமையில் போய் மாட்டினாங்க இல்லையா, அப்போ இந்த அம்மா யாரு? கருட பகவான் அவதாரம் செய்கிறார். இப்போ அந்த பாம்பு என்ன பாம்புன்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அந்த பாம்பு தான் தண்ணி பாம்பு. மச்சமா போய் உக்காந்ததில்ல. அந்த தாய் சொன்னா, நீ ஒருவனே விஷமற்ற பாம்பாக இருக்க கடவாது. தண்ணி பாம்புக்கு விஷம் கிடையாது, அது கொத்தினாலும் நமக்கு விஷம் ஏறாது, அது கொத்தினாலும் நமக்கு விஷம் ஏறாது. உடனே யாரும் போய் தண்ணியில் இருக்கிற பாம்பை கையில் பிடிச்சிடாதீங்க. தண்ணியில் அந்த ஒரு பாம்பு தான் இருக்குன்றதெல்லாம் கன்ஃபார்ம் கிடையாது. எல்லா பாம்பும் தண்ணியில் இருக்கும், அதனால் சொல்லிட்டேன். அதனால் இது சொன்ன அடுத்த இப்போ கருட பகவான் அவதாரம் செய்தார். அம்மா, நீ ஏன் உன் அக்கா இடத்தில் நீ துன்பப்படுகிறாய்? நடந்த கதையை சொன்னாங்க. அப்படியா? உஜ்ரவசுவில் மச்சம் இருப்பதற்கு வாய்ப்பே கிடையாதே. இல்லையடா, இருக்குது, நானே கண்ணால் பார்த்தேன். அம்மா ஒரு நாள் கூட்டு போய் காட்டுறார். இது என்னது? உஜ்ரவசு. இதில் எங்க மச்சம் இருக்கிறது? அப்போ என்னை ஏமாற்றி இருக்கிறார்களா? ஆமாம். ஆனால் இப்போ உன்னை அடிமையிலிருந்து நான் எப்படி விலகுவது? அப்பா அவர் போய் கேட்டார். யார்கிட்ட? பெரியம்மா கிட்ட கேட்குறார். பெரியம்மா, எங்கள் அம்மா அடிமையிலிருந்து விலகணும்னா நான் என்ன பண்ணணும்? அப்படியா? என் பிள்ளைகள் இறந்து போக கடவுதுன்னு நான் ஒரு சாபத்தை கொடுத்துட்ருக்கேன். அந்த சாபத்திலிருந்து அவர்கள் விடுதலை அடைய வேண்டுமானால் அமிர்த கலசம் என்று சொல்லக்கூடியது இந்திரன் வைத்துக் கொண்டிருக்கிறான். பார்க்கடலை கடைந்த அமுத கலசத்தை கொண்டு வந்து நீ கொடுத்து விட்டால் உன் தாயை நீ அடிமையிலிருந்து விலக்கிக் கொள்ளலாம். கருட பகவான் அமுத கலசத்தை கொண்டு வந்தாரா? தாயை அடிமையிலிருந்து விலக்கினாரா? அப்படி அடிமையிலிருந்து விலக்கியதற்கு பிறகு நாமெல்லாம் எப்படிப்பட்ட நரகம், என்னென்ன பாவம் செய்தால் என்னென்ன நரகம் வரும் என்பதையெல்லாம் நாளை 3 மணிக்கு பார்க்க இருக்கிறோம். அது வரைக்கும் அப்பதான் உங்களுக்கு கருட புராணம் நினைவில் இருக்கும். இல்லைன்னா பொங்கலை நன்றாக சாப்பிட்டு விட்டு
அப்படி தூங்கிட்டீங்கன்னா என்ன பண்ணுறது? இல்லை, தொடர் கதையில் சர்ப்ரைஸ் மாதிரி இருக்கா? நீங்கள் நாளைக்கு பொங்கல் சாப்பிட்டுட்டு தூங்கிடக்கூடாதுல்ல. ஐயோ, கருட பகவான் மீட்டாரா இல்லையா, அந்த அம்மா விடுதலையா ஆனாலா இல்லையா, அதுக்கப்புறம் என்னென்ன நரகம் இருக்குது, இதெல்லாம் நீங்கள் யோசிக்கணும். இல்லை, உங்களை யோசிக்க வைக்கிறதுக்காக டைம் கொடுத்துருக்கேன், 24 hours. ஆமாம், சஸ்பென்ஸாக வச்சு 24 hours கொடுத்துருக்கேன். அதனால் இவ்வளவு நேரம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அத்தனை பேருக்கும் போகி பொங்கல் பொங்கல் நல்வாழ்த்துக்களை சொல்லி, இந்த கருட புராணம் எவர் ஒருவர் கேட்கிறாரோ அவர் சகலவிதமான பாவங்கள் அத்தனையும் நிவர்த்தி அடைந்து யமலோக அவஸ்தை என்று சொல்லக்கூடியது அடையாமல், வைதாரணி நதி என்று சொல்லக்கூடியதில் துன்பம் இல்லாமல் இறைவனுடைய பாதார விந்தத்தை போய் சேர வேண்டும் என்று நானும் அந்த எல்லாம் வல்ல சூரிய நாராயணனையும் அந்த பகவான் நாராயணனையும் வேண்டி பிரார்த்தித்து கொண்டு மீண்டும் உங்களை நாளை சந்திப்பேன் என்பது கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நன்றி, வணக்கம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.